அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது தாருல் உலூம் சபீலுஸ் ஸலாம் அரபு கல்லூரியில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சலாமிகள் சந்தித்தல் சிந்தித்தல் என்ற நிகழ்வு அல்ஹம்துலில்லாஹ் இன்று காலையிலிருந்து ஆரம்பமாகி பல நிகழ்வுகளும் பல ஆய்வு கட்டுரைகள் போன்ற விடயங்களை நமக்குள்ளால் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. அத்தோடு தற்பொழுதோ ஒரு தர்பியா பயான் ஒன்றை எங்களுக்கு முன்னால் வழங்குவதற்காக வேண்டி ஜாமியா இப்னு உமர் உயர்கற்கை நெறியினுடைய அதிபர், எங்களுடைய மதிப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய ஷேக் அல் ஹாஃபில் முஃப்தி மஃபாஸ் யூசுஃபி ஹசரத் அவர்களை இந்த இடத்திற்கு சில உபதேசங்களை நமக்கு வழங்கிவிட்டு செல்லுமாறு அன்புடாக கேட்டுக்கொள்கிறேன். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி வ ذُرِّيَّاتِهِ வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான கண்ணியமான சங்கையான உலமாக்களே, நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஒன்று கூடலை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் தஆலாவுடைய மேலான சங்கையான பொருத்தத்திற்கும் காரணமாக ஆக்கி வைப்பானாக. ஆரம்பிக்க முன்னால் சில விடயங்களை தெரிந்து கொள்ளலாம்னு மனசு நினைக்குது. உங்களில் எத்தனை பேர் கிஸ்மு தஹ்ஃபீல் ஹிஃபதுடைய பகுதியில் ஹிதுமத்தில் இருக்கிறீங்க? கொஞ்சம் கை யோசித்துங்களே. ஹிஃபுது உஸ்தாதாக இருக்கிறவங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் மக்தப்களில் ஹிதுமத்துகள் செய்கிறவங்க, குர்ஆனுடைய கதாத்தீப்களில், குர்ஆன் மதரசா அவ்வளோ ஹிதுமத் செய்கிறவங்க நல்லா வஸ்துங்க. அதான் ஷரஃபுன் லக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 மாஷா அல்லாஹ். இமாமத்தில் இருக்கிறவங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 11 14 பேர் மாஷா. வேறு கிஸ்மு ஷரியாவுடைய தர்ஸில் தத்ரீஸில் இருக்கிறவங்க 1 2 3 4 5 6 7 மாஷா. ஆரம்பமாக கிஸ்முல் தஹ்ஃபீல் குர்ஆனுடைய ஹிஃபுதுடைய கிஸ்மில் இருக்கிறவங்கள நான் கேட்டது. இருக்கிறவங்களில் ஆக பாக்கியம் பெற்றவங்க, குர்ஆனை நேரடியாக அல்லாஹ்வுடைய கலாமை நெஞ்சங்களில் சுமக்க வைக்கிற, தஹ்ஃபீல் செஞ்சு மனசில் பதிய வைக்கிற அந்த ஹிதுமத்து தான் இந்த பூமிக்கு மேலே ஆலா தரஜாவுடைய ஹிதுமத். குர்ஆனுடைய மக்தபுடைய தாலீம், தஹ்ஃபீதுடைய ஹிதுமத், இதையெல்லாம் ஒரு 2வது 3வது தரஜாவுடையதாக பார்க்குற ஒரு துரதிஷ்டவசமான ஒரு கண்ணோட்டம் எங்களோட நாட்டில் இருக்குது. மக்தப் என்பது சாதாரண ஹிதுமத் அல்ல, குர்ஆனுடைய ஹிதுமத். அபு அப்துர் ரஹ்மான் அஸ்ஸுலமி ரஹிமஹுல்லாஹ் அவங்க உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹுடைய
மாணவர் மின் கிபாரி தாபியின் வமின் அஜல்லி தலாமிதத்தி சையீதினா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வமினல் முஹத்திஸீன். ஆனாலும் அவங்க ஹதீஸ் அறிவிக்கிறத தன்னுடைய துறையாக ஆக்கல்ல. நீண்ட காலம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலிருந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலம் வர 60 வருடங்களுக்கு மேலாக குர்ஆனுடைய ஹித்மத் செஞ்சாங்க. குர்ஆனை அத்ஃபால்களுக்கும் சிகார்களுக்கும் ஓதி கொடுப்பதும் குர்ஆனை தஹ்ஃபீல் செய்வதும் தான் அவங்களுடைய வேலையாக இருந்துச்சு. ஆனால் முஹத்திஸ், யாராவது ஹதீஸ் கேட்டால் ஹதீஸை சொல்லுவாங்க, ஹதீஸை கேட்டால் ரிவாயத் செய்வாங்க. ஆனால் அவங்களுடைய துறையாக ஆக்கியது எதை? குர்ஆன் அத்ஃபால்கள் சிகார்களுக்கு குர்ஆனை படித்து கொடுக்கறது. அதனால் அவங்க சொல்லுவாங்க, இந்த ஹதீஸ் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு உடைய ஹதீஸுடைய ராவி புகாரியில் இந்த ஹதீஸ் எடுத்தீங்கன்னா அவங்க அந்த ஹதீஸுடைய ருவாத்துகளில் இடம்பெறாங்க. அவங்க அந்த ஹதீஸ் அறிவிச்சுட்டு சொல்கிறாங்க, ஹாதல்லதி அக்அதனி மக்அதி ஹாதா, இவ்வளோ நீண்ட காலமாக இந்த இடத்துல உட்கார்ந்து நான் குர்ஆனுடைய ஹித்மத் செய்கிறதுக்கு இந்த ஹதீத்து தான் காரணம், இதுதான் என்னை இங்கே உட்கார வச்சிருக்கு. அல்லாஹ் தஆலா உங்களுடைய பல வகையான சேவைகளை, ஹதமாத்துகளை, அர்ப்பணிப்புகளை, தியாகங்களை கபூல் செய்வானா. இல்ம பரப்புறது இருக்குது. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா உடைய சீராவை படிங்க. சியர் ஆலாமின் நுபலாவில் நான் சமீபமாக அவங்களோட வரலாறையும் படிக்கிற சந்தர்ப்பம் அல்லாஹ் தஆலா தந்தான். அவங்களுடைய நசாயிகளை தனியாக இமாம் தஹபி ரஹிமஹுல்லா ஜமுஷேரா அதில் ஒரு நசீஹத் அவங்க சொல்கிறாங்க, லா அஅலமு பஅத நுபுவத்தி அஃதல மின் பஸ்ஸில் இல்ம், நுபுவத்துக்கு பிறகு இல்ம பரப்புறதை விட சிறந்த ஒன்று எனக்கு தெரியாது. நுபுவத்துக்கு அடுத்த தரஜாவில் உள்ள ஒரு பெரிய ஹைரான சிறந்த ஒரு சேவையாக பஸ்ஸுல் இல்ம சொல்கிறாங்க. சலஃபுகளுடைய சம்பவங்களை படிங்க. எப்பையும் உங்களோட கையில் யாரையாவது ஒருத்தரை பற்றி நீங்கள் படித்து கொண்டிருக்கீங்க. இமாம் ஷாஃபியை பற்றி படிங்க, இமாம் கசாலியை பற்றி படிங்க, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவை பற்றி படிங்க, சுஃபியானு சௌரியை பற்றி படிங்க. இந்த சுப்ஹானல்லாஹ் இமாம் சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, தன்சீலுர் ரஹ்மா இந்த திக்ரி சாலிஹீன், சாலிஹானவர்களை பற்றி பேசுகின்ற போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது. ஜுனைத் அல் பக்தாதி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, ஹிகாயாத்து சாலிஹீன் ஜுந்து மின் ஜுனூதில்லா, சாலிஹீன்களுடைய வரலாறுகள் இருக்குது, அது சும்மா கதை அல்ல, கற்பனை அல்ல, சும்மா யாரோ எவரோ வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, ஆன்மீக பயணத்தில் இந்த பூமிக்கு மேலே படைச்ச ரப்போட இணைஞ்சு வாழ்ந்த வரலாற்று தத்துவங்கள், அற்புதங்கள். அதை படிக்கிறதுனால கல்புகளில் படைகளால் செய்ய முடியாத மாற்றங்களை, கல்புகளை பிரற்ற மாற்றங்களை உள்ளங்களை பிரட்டி விடுகின்ற அந்த தாக்கத்துடைய சம்பவங்கள் தான் ஹிகாயாத்து தான் ஹிகாயாத்து சாலிஹீன் ஜுந்து மின் ஜுனூதில்லான்னு சொல்கிறான். ஹைர். இப்போ முதலாவது விஷயம், நீங்கள் யார் எங்கே எந்த ஹிதுமத்தில் இருந்தாலும் அதை மனசுக்கு எடுத்து சந்தோஷமாக செய்யுங்க. இமாமத் லேசான விஷயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் முழுக்க முஸல்லால அவங்க நின்றிருக்கிறாங்க. இமாமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இமாமத். இப்போ நாங்கள் வரும்போது முதாக்கரா செஞ்சு கொண்டு வந்தோம். முஃப்தி அஷ்ரஃப் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க பெங்களூர் சபீலுர் ரஷாத் மதரசாவில். அவங்க சொன்ன ஒரு செய்தியை ஹதரத் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த ஒரு ஹிதுமத் அப்படியே இன்றும் நடக்குதுன்னு அது இமாமத். 4 ரக்காத்தா தொழுகரை தொழிக்கிறது. அசர நபி அவங்க 3 தொழிச்சாங்க, நாங்கள் 3 தொழிக்கிறோம். நீங்கள் சுபஹ நபி அவங்க தொழிச்சாங்க, நீங்கள் சுபஹ அந்த நேரத்தில் தொழிக்கிறீங்க. அந்த சுஜூத், அந்த ருக்கு, அதே கைஃபியாத்துகள் எந்த வித்தியாசமும் இல்லை.
தத்ரீஸ்ன்னு எடுத்துக்கொண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியை நடத்தினாங்க, பைதாவி நடத்தினாங்க, ஜமுல் ஜமாமி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய மாற்றங்கள் உண்டாயிருச்சு, வசாயில்களில் மாற்றங்கள் உண்டாயிருச்சு. ஆனால் இமாமத் என்பது இருக்குது, அது இமாமத்துல் குப்ராவுடைய தலீல் இமாமத்து சுகுரா. சய்யிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தனக்கு பின்னால் ஹலீஃபாவாக அமீருல் முஃமினீனாக ஆக வேண்டும், ஆக்கப்பட வேண்டும் என்பதை கவியான இஷாரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முஸல்லாவில் நிறுத்தி அந்த இஷாராவை பண்ணினான். எனக்கு பிறகு அடுத்த ஹலீஃபா இவர் தான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவியான இஷாரா தான் அது. இமாமத்து சுகுராவில் உள்ளவர் இமாமத்துல் குப்ராவுக்கு உள்ளவர், இமாமத்துல் குப்ராவில் உள்ளவர் தான் இமாமத்து சுகுரா செய்ய வேண்டியவர். அதனால் பள்ளியில் நீங்களே இமாமத் செய்கிறீங்கண்டா அது பெரிய விஷயம், பெரிய விஷயம், பெரிய சாதனைகளை சாதிக்கலாம். செவத்துக்கும் தூணுக்கும் பள்ளியில் உள்ள பல்புக்கும் மோதின் சாபுக்கும் இமாம் அல்ல நீங்கள் அந்த ஊருக்கே இமாம். அந்த ஊரை சுபஹானல்லாஹ் ஆட்சி செய்யலாம் இமாம்கள். நாங்கள் இமாமாக இருந்தால் ஊரை ஆட்சி செய்யலாம், உள்ளங்களை வெல்லலாம். நீங்கள் குனிஞ்சா குனிகிறாங்க, நீங்கள் எலும்பினா எலும்புறாங்க, முழு ஊரும் உங்களோட கண்ட்ரோலில் வரலாம். நீங்கள் குனிங்கண்டா முழு ஊரும் குனியணும், நீங்கள் முழு ஊருக்கும் ஒரு கட்டளையிட்டா முழு ஊரும் அடிபணியணும். அதுதான் இமாமத்தில் முக்குத்ததிகளாக உங்களோட மாமூம்களாக உங்களோட தாபிகளாக அவங்க இருக்கிறதனுடைய யதார்த்தம் அதுதான். இந்த இல்முடைய தீனுடைய ஹிதுமத்தை மனசுக்கு எடுத்து பாக்கியமாக செய்யும். நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஒரு பாடம் எடுக்க கிடைக்குதா, அந்த பிள்ளைகளுக்கு எனக்கு இந்த இல்முடைய ஹிதுமத்தை செய்ய கிடைச்சிருக்கு, சந்தோஷமாக நல்லா செய்யுங்க. கிட்டத்தில் நான் ஒரு பொன்னக்கிழமை சந்தித்த ஒரு 3 பேர் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நாங்கள் ஸ்கூலில் டீச் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் டீச் பண்ணலை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனுடைய இல்மை அங்கே இஸ்லாம் பாடம் எடுக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தீனுடைய இல்மை படித்து கொடுக்குறீங்கன்னு பெருமையாக சொல்லுங்கள். சயின்ஸையும் மேக்ஸையும் படித்து கொடுக்குறவங்க டீச் பண்ணுறேன்னு சொல்லட்டும். நீங்கள் யார் கேட்டாலும் அவங்க கொஞ்சம் தயங்கி சொன்னாங்க. இப்னு உமரில் கூட இருந்தவங்க அவங்க கொஞ்சம் தயங்கி இப்படி அதுன்னு ஸ்கூலில் வந்து இஸ்லாம் பாடம் எடுக்கிறோம், இஸ்லாம் பாடம் டீச் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்படி சொல்ல வேணாம். ஒரு பிள்ளோட பேர் யஹ்யா, மற்றவர் அஷ்ஃபாக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ சொன்ன, நீங்கள் அப்படி சொல்ல வேணாம், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அங்கே எங்களுக்கு வந்து அந்த ஹிதுமத்தை செய்யலாது, நீங்கள் அந்த ஹிதுமத்தை அங்கே செய்கிறீங்கண்டா நாங்கள் அதுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும், துவா செய்கிறோம். நீங்கள் பெருசாக சொல்லுங்கள், பெருமையாக சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தீனுடைய ஹிதுமத்துடைய எந்த ஒரு ஹிதுமத்தையும் ஹக்காரத்தோடு நீங்கள் நினைக்கவும் வேணாம், அதை சொல்லவும் வேணாம். நீங்கள் பாட்டை தான் உங்களோட பார்வையில், இன்றைக்குள்ள பார்வையில் பார்ட் டைம் நீங்கள் குரான் மதரசாவில் ஒரு மக்தபில் குரான் மதரசாவில் ஓதி கொடுக்குறீங்கண்டா நீங்கள் சும்மா சின்னதாக நான் கொஞ்சம் மாலையில் பார்ட் டைமில் அப்படி சொல்லாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய குரானுடைய ஹிதுமத்தில் அல்லாஹ் ஈடுபடுத்தியிருக்கிறான். மௌத்து வரையும் இந்த ஹிதுமத்தை செய்ய எனக்கு தௌஃபீக் செய்யுங்கன்னு பெருமையாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, குரானை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். நீங்கள் ஒருவர் கொடுத்தாலும் அதுதான் உங்களோட அசில். நீங்கள் மற்ற வேலை விவசாயமோ அல்லது வியாபாரமோ அல்லது கடையோ ஏதோ ஒரு 6-7 அவர் கொடுத்தாலும் அது பார்ட் டைமோட. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஹிதுமத்தை நீங்கள் ஒரு அவர் கொடுத்தாலும் அது பெரிய விஷயம். நீங்கள் அதைத்தான் அசில் உங்களோட ஆக்கணும். துனியாவுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அதெல்லாம் பார்ட் டைம் உங்களோட. காலுக்கு கீழால் உள்ளது, தலைக்கு மேலால் உள்ள உங்களோட சேவை. நீங்கள் குர்ஆனோட பிள்ளைகளோட, சின்ன பிள்ளைகளோட குர்ஆனை ஓதி கொடுக்குறீங்களே, அது பெரிய சேவை. இதை நீங்கள் மனசால் எடுத்து நீங்கள் குர்ஆன் மதரசாவுக்கு பாடம் எடுக்க போகிறீங்களா, நல்லா குளித்து நல்லா உடுத்து நல்லா அத்தர் போட்டு நீங்கள் நல்லா ஒரு வக்காரோட போங்க. நீங்கள் ஹிஃபுல் வஹபுக்கு உட்கார போகிறீங்களா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளித்து நல்ல நஷாத்தத்தோட நல்ல உற்சாகத்தோட எக்குலத்தோடு போய் உட்காருங்க. உங்களோட முகத்தில் செழிப்பு சிரிப்பு ஒரு புன்முறுவல், இந்த பாக்கியமாக எடுத்து செய்யுங்க. அபூபக்கர் அல் ஆஜூரி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, குர்ஆனுடைய இல்முடைய பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் அது அல்லாதவர்களை பார்த்து அவங்க பெரிய ஆக்கள், அவங்க பெரிய பாட்டி, நாங்கள் சாதாரணமாக அப்படின்ட்டு மற்றவர்களை பெருசாக நினைச்சால் ஃபகஅன்னமா ஹக்கரமா அல்லாமஹுல்லாஹ், அல்லாஹ் மகத்துவப்படுத்திய நுபுவத்துடைய இல்ம வஹ்ய குர்ஆனை கேவலப்படுத்திய குத்தவாளிகளாகுவோம்.
வஅல்லம மா ஸகரஹுல்லாஹ், அல்லாஹ் அற்பமாகி இருக்கக்கூடிய குப்பைகள் ஃபிரௌனுக்கும் காரூனுக்கும் நும்ரூதுக்கும் குடிகாரனுக்கும் சிலவனங்கிறவனுக்கும் அள்ளிக்கிட்டு போண்டு குப்பைகளை கொடுத்திருக்கிற. இங்கே கவனிங்க, உங்களோட கவனங்கள் அங்கிட்டு போனால் எங்களோட கவனங்களும் சிதறும். உங்களோட பறக்கத்தில் தான் நான் ஏதாவது பேசுகிறேன். அதனால் உங்களோட தவஜ்ஜு நஹ்தாஜ் நஃப்தகிர். அல்லாஹ் எங்களை எல்லாரையும் பொருந்திக் கொள்வானா. இமாம் அபூபக்கர் அல் அஜூரி ரஹிமஹுல்லாவுடைய இந்த இதை இமாம் ராசி ரஹிமஹுல்லா தஃப்சீரில் நக்கல் பண்ணுறாங்க. லா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி, அதாவது லா தமுத்தன்ன ஐனைக்குன்னு தமிழில் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க? ஏக்க கண் கொண்டு பார்க்காதீங்க, அதை பெருசுபடுத்தி பார்க்காதீங்க, கண்ணை நீட்டாதீங்கன்னு அப்படி அர்த்தம். தமிழில் சொல்கிறதா இருந்தால் ஏக்க கண் கொண்டு நீங்கள் பார்க்காதீங்க. அந்த துனியாதாரிகளுடைய குர்ஆன் உங்களுக்கு தந்திருக்கிறது, குர்ஆனை கொண்டு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய ஹுக்கும் அம்ர். ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும், சந்தோஷப்படுங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எங்களை பெரிய பாக்கியம் ஒன்று தந்திருக்கிறான். நான் பாவி, நான் தகுதியற்றவன், ஆனால் அல்லாஹ் இப்படி என்னை வச்சிருக்கேன். என்னை குர்ஆன் மசாலா ஹிதுமை செய்ய வச்சிருக்கிறான். என்னை ஹிஃபுதுல்ல பாக்கியம். ஹிஃபுதுல்ல உஸ்தாதுமார்களே தன்னை தாழ்வாகத்தான் நினைக்கிறாங்க. அதான் ஒரு நோயின்னு நான் சொல்கிறேன். கேட்டால் நான் ரஹ்மானியால உஸ்தாதுன்னு சொல்லுவார், தீனியால உஸ்தாது, ஹுமைதியால உஸ்தாத். அவர் ஹிஃபுல் உஸ்தாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. கிதாபுலியான்னு கேட்டால் இல்லை ஹிஃபுதுல்ல உஸ்தாதாக இருக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக சொல்லுவார். ஹிஃபுதுல்ல உஸ்தாதாக இருக்கிறவங்க நினைக்கிறது நான் கிதாபுக்கு பாடம் எடுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் மரியாதை இருக்கும், அப்போ தான் மதிப்பு இருக்கும். நான் கிதாபுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மசாக்களில், நான் என்ன கிதாபுக்கு பாடம் எடுக்கணும். என்னமோ தகுதி இல்லாதவங்க பலகீனர்கள் ஹிஃபுல்ல இருக்கணும், தகுதி உள்ளவங்க கிதாபில் இருக்கணும். இல்லை, நல்ல பக்குவமானவங்க, நல்ல தகுதி உள்ளவங்க, நல்ல முதிர்ச்சி உள்ளவங்க, நல்ல பொறுமை சகிப்புத்தன்மை உள்ளவங்க, நல்ல நிதானம் உள்ளவங்க, நல்ல நல்ல ஆற்றல் உள்ளவர்கள் குர்ஆனுடைய ஹிதுமத்தில் சின்ன பிள்ளைகளோட அந்த பிஞ்சு உள்ளங்களோட இந்த குர்ஆனை சுமக்க வைக்கிறது என்பது பெரிய முதிர்ச்சியும் பக்குவமும் பேணுதலும் அல்லாஹ்வுடைய நெருக்கமும் வேண்டும். இந்த பூமிக்கு மேலே குர்ஆனுடைய இந்த ஹிதுமை செய்கிற நீங்கள் லில்லாஹியத்தோட நிஸ்பா ரப்பானியாவோட செய்வீங்கண்டா சுபஹானல்லாஹ், விலாயத் அல்லாஹ்வுடைய வலி அவுலியாக்களாக ஆகிறதுக்கு வேற ஒன்று தேவையில்லை. ஹவுலாய் இல்லம் யக்குன் அவுலியா அலில்லாஹ் ஃபமை யக்குன் வலியன் லில்லாஹ் ஃபலா வலிய லஹு ஃபில் அர்த். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாமோட இரவு பகலா சேவை செய்கிற அல்லாஹ்வுடைய இல்மோட. ஆனால் நாங்கள் அந்த சேவையை ரூஹானி நிஸ்பத்தோட ரப்பானி மஹப்பத்தோட குர்ஆனுடைய அலுமத்தோட நாங்கள் செய்வொண்டிருந்தால் இது ஒன்றே போதும் வலியாக ஆகிறது. வலியாக ஆகிறண்ட வானத்தில் பறக்கணும், கடலில் மிதக்கணும், தண்ணிக்கு மேலே நடக்கணும், நெருப்பில் பாயணும், அதெல்லாம் தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ், நாங்கள் இருக்கிற அந்த துறையவே அல்லாஹ் தாலாவை நெருங்குகின்ற அடைகின்ற ஒரு வேகமான ஒரு துறையாக ஆக்கலாம். நாங்கள் அதை தூய்மையாக்கி கொண்டோம். அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானா. அதனால் இந்த குர்ஆனுடைய இல்முடைய இமாமத்துடைய இதெல்லாமே ஹிதுமத்துகள் இருக்குது. இதெல்லாத்தினுடைய இலக்கும் குறிக்கோளும் ஒன்று தான். நீங்கள் இமாமத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் ஹிஃபுதுல் உஸ்தாதாக இருக்கிறீங்க, நீங்கள் கிதாபுல் உஸ்தாதாக இருக்கிறீங்க, நீங்கள் மக்தபில் பாடம் நடத்துகிறீங்க, நீங்கள் ஸ்கூலில் பாடம் நடத்துகிறீங்க, இஸ்லாத்தை படித்து கொடுக்குறீங்க, தீனை படித்து கொடுக்குறீங்க, நீங்கள் வீட்டில் 5-6 பிள்ளைகளை கூப்பிட்டு ஓதி கொடுக்குறீங்க, உங்களோட மஹல்லாவில் ஒரு 7-8-10 வயசானவங்க அல்லது பெரியவங்களுக்கு வாலிபர்களுக்கு குர்ஆனை படித்து கொடுக்குறீங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த எல்லாம் நாங்கள் ஓதுறது, ஓதி கொடுக்கறது, இமாமத் செய்கிறது, நாங்கள் பாடம் எடுக்கிறது, கிதாபுடைய பாடம் நடத்துறது, குத்துபா செய்கிறது, மிம்பர்களில் ஏறி அல்லாஹ்வுடைய தீனை சொல்கிறது, இது எல்லாத்தினுடைய இலக்கும் தாத்துல்லாஹ். இது எல்லாமே வசீலா லில் உசூலி இலல்லாஹ் லில் குர்பி மினல்லாஹ். இது வசாயில் ரப்பானியா, வசாயில் ரப்பானியா. ரப்ப அடைகிற,
நூறானியத்தான வசாயில்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட உம்மட வாப்பட சில நலவுகளுடைய பரக்கத்தில் எங்களை உடலை அல்லாஹ் தஆலா இந்த ரப்பானி நூறானி வசாயில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த ரப்ப அடையிற ரப்பானியான நூறானியத்தான இந்த இலாஹியத்தான வசாயில உடம்பு ஈடுபட்டு எங்களோட கல்பு அல்லாவின் பக்கம் திரும்பாவிட்டால், எங்களோட கல்பு அல்லாவை நாடாவிட்டால், எங்களோட கல்பு அல்லாவை தேடாவிட்டால், இந்த வசீலாவில் இருந்து கொண்டே அல்லாஹ் விட்டு தூரமாகிடுவோம். வசீலாவில் இருந்து கொண்டு அல்லாஹ் விட்டு தூரமாகிடும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும். வல் இயாது பில்லாஹ். லிக்குல்லி வசீலத்தின் அல் காயா வலிக்குல்லி காயத்தின் மினல் வசாயில் மின் தக்காயில் ரஜுல் ومن فقه الرجل وعقله أن يفرق بين الغاية والوسيلة وأن يعطي كلا حقه. ما هي الغاية وما هي الوسيلة؟ வசீலாவையும் காயாவையும் விளங்காட்டி எதூரு ஹவுலல் வசாயில். அந்த கோஷம் முடிப்பார், இந்த கோஷம் முடிப்பார், அங்கே பார்ட் டைமில், இங்கே அங்கே காலையில், இங்கே மாலையில். எதூரு ஹவுலல் வசாயில் வ யத்மைன்னு பில் வசாயில். ويكون غافلا عن غايته. تفهمون كلامي؟ ويكون غافلا عن غايته. என்னுடைய இலக்கு அல்லாஹ்வை அடைகிறது, அதுக்காக தான் இதை செய்கிறேன். எவ்வளவு அல்லாஹ்வை அடைஞ்சிருக்கிறேன், எவ்வளோ அல்லாஹு தஆலாவுடைய குர்ப் எனக்கு நசீபாக இருக்குது, என் கல்வத்தில் எப்படி நான் இருக்கிறேன், கைபான நிலைமையில் எப்படி நான் இருக்கிறேன். மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப் அல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப். குர்ஆனில் நிறைய சூரா ஃபாத்திரில், சூரா யாசின்ல, சூரா காஃப்ல, எல்லா இடத்துலையும் ஹஷியத்தை பற்றி சொல்லும்போது இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப். சூரத்துல் அம்பியாவில் பல இடங்களில் திலாவ செய்யும்போது தத்தபுர் செஞ்சு பாருங்கள், ஒரு கவனத்தோடு ஓதி பாருங்கள். ஹஷியத்து வரும்போதெல்லாம் கைப் வருது. நான் உங்களுக்கு முன்னால் ஹஷியத்தை காட்டுறது இது ஹக்கீகத் அல்ல. அது உண்மையாகவும் இருக்கலாம், நடிப்பாகவும் இருக்கலாம். நான் தனியாக இருக்கிறேன், ரூமில் யாரும் இல்லை. இந்த கல்வத்தை படைச்ச ரப்போட இணைய நெருங்க, கதைக்க, முனாஜா செய்ய ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எங்களோட கல்ப அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் திருப்பணும். அல்லாஹ் எங்களை எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. அப்படி இல்லைண்டா நாங்கள் வசாயில்களை கொண்டு திருப்தி அடைவோம். இந்த வசீலாக்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய தாத்தை அடைகிறத விட்டு போட்டு இந்த தாத்தை மஷ்ஹூராக்கிறத மக்சூதாக்கிறோம். அழகா கிராத் ஓதுவோம், அழகா குத்துபா தயாரித்து செய்வோம், நல்ல பாடம் நடத்துவோம், திறமையாக முத்தாலா செஞ்சு நல்ல நஹ்வ லுகாவை நல்ல திறமையாக்குவோம், இடையடி அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிப்போம். என்னைய பாருங்க, என்னைய முற்படுத்துங்க, நான் எப்படி அவரை விட நல்லா இருக்கிறேன். வாயால் சொல்ல மாட்டோம், அடி மனசில் அவரோட துடிப்பு இதாகத்தான் இருக்கும். அஹ்லாக்கா நடந்தா கூட மக்களோட மாணவர்களோட நல்லா நடந்தா கூட அவரை என்ன நோக்கமாக இருக்கும், அடுத்தவங்க கடினமாக இருக்கிறாங்க, நான் நல்லா நடக்கிறேன், நான் அவங்கள விட நல்லம். தன்னுடைய தாத்தை அல்லாஹ்வுடைய தாத்தோட இணைக்கிறது அவருக்கு நோக்கமாக இருக்காது. தன்னோட இருக்கிறவங்களை அல்லாஹ்வுடைய தாத்தோட நெருக்க மாட்டாரு. தன்னோட இருக்கிறவங்களை தன்னுடைய தாத்தோட இணைச்சு கொள்ள பார்ப்பார். பெற்றோர்களோட நல்லா நடப்பாரு, மாணவர்களோட நல்லா நடப்பாரு. எதுக்கு? லினைலி கரது மின் அகராதி துன்யா ஹுப் ஷுஹ்ரா وحب الظهور من الأمراض الخطيرة القلبية. கல்புடைய மிக ஆபத்தான பயங்கரமான
வியாதிகளில் உள்ளது தான் ஹுப்பு ஷுஹ்ரா, பிரபல்ய மோகம். ஹுப்பு லுஹூர், பேராகணும், மதிப்பு வரணும், பிரபல்யம் வரணும். அவரே சோசியல் மீடியாவில் தன்னை பிரபலிய படுத்தி கொள்ள பார்ப்பார். அவரே செல்ஃபி எடுத்து எல்லாம் போடுவார். அமல்களை இதுஹார் பண்ணுறது மினல் கபாயிர், ரியா மினல் கபாயிர். அமல் மறைக்கணும். அல் அத்கியா உல் அக்ஃபியா, இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, மன் அராத யுனவ்விர் அல்லாஹு கல்பஹு ஃபல்யஜ்அல் பைனஹு வ பைன அல்லாஹி ஹபியா. யாருடைய கல்ப அல்லாஹ் வெளிச்சமாக்கணும் என்று விரும்புகிறாரோ அவர் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில சில ரகசியங்களை படுத்தி கொள்ளட்டும். சில உங்களோட சுஜூதுகள் இருக்கணும், யாருக்கும் தெரியாத சுஜூதுகள். சில புகா, சில ததர்ரு, அல்லாஹ் இடத்துல கெஞ்சுதல், அழுகுதல் இருக்கணும். யா அல்லாஹ் யாரும் கண்டறக்கூடாது. யா அல்லாஹ் இதை நீ உனக்கும் எனக்கும் இடையில் உள்ள ரகசியமாக ஆக்குன்னு அல்லாட்டையே கேட்கும். யா அல்லாஹ் ரகசியமாக ஒன்றா நான் நெருங்கணும். யா அல்லாஹ் உனக்கும் எனக்கும் இடையில் உள்ள ரகசிய உரையாடல்களை யாரும் பார்த்துடக்கூடாது. யா அல்லாஹ் இந்த அல்லாட்டையே, அல்லா இடத்துலையே நாங்கள் கேட்கணும். அதில் உள்ள இன்பங்கள் இருக்குது. அல்லாவோட முனாஜாத் செய்கிறது. ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த எங்களோட சந்திப்புக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் அல்லாவோட தனிமையில் கதைக்க, அல்லாவோட முனாஜாத் செய்கிற பழக்கத்தை உண்டாக்கு. சுப்ஹான் அல்லாஹ், நூர் நூர் அல்லாவோட கதைக்கிறது. அதான் யுனவ்விர் குலூப் இஸ்தாது நூர் ஃபில் கல்ப் பல் நத்தமத்தா வ நத்தலzzz. சுப்ஹான ஹலாவா ஹலாவா லzzா வல்லாஹி லதஷ்உரூன அல் ஹலாவத வல் லzzா. கதவை மூடிட்டு ரூமில் கொஞ்சம் முசல்லாவை விரித்து கொஞ்சம் சம்மணம் போட்டு உட்காந்து அல்லாவோட கரைச்சி பாரு. யா அல்லாஹ், நான் எங்கேயோ ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன், நான் எங்கேயோ திரிஞ்சிட்டு இருந்தேன், சுற்றிட்டு இருந்தேன். நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அப்படியெல்லாம் சேட்டை செஞ்சேன். நான் தூக்கி வீசப்பட வேண்டிய ஒரு ஆள். யா அல்லாஹ், ஆனால் நீ உண்ட அருள், உண்ட கருணை, உண்ட பாசம், உண்ட இரக்கம் என்னை அரவணைச்சி உண்ட குரானுடைய பாக்கியத்தை எனக்கு தந்தாய். எல்முடைய சூழலில் கொண்டாந்து வச்சாய். அப்படி இருந்தும் நான் முதல் வருஷம் இந்த பாவம் செஞ்சேன், 2ஆவது வருஷம் இந்த தவறு செஞ்சேன், இப்படியெல்லாம் பொடுபோக்காக இருந்தேன், காஃபிலாக இருந்தேன், உன்னையே அடையணுன்ற எண்ணமே இல்லை. நான் சும்மா இருந்தேன். யா அல்லாஹ், நான் துரத்தப்பட வேண்டிய ஆள். நான் முதல் வகுப்பில் 2ஆவது வகுப்பில் நான் விரட்டப்பட்டிருக்கணும். யா அல்லாஹ், ஆனால் நீ சுப்ஹான் அல்லாஹ் என்ற தவறுகளை மறைச்சி என்னைய நல்லவனாக காட்டி என்னை ஹாஃபிஸாக்கி ஆலிமாக்கி மேடையில் ஏற்றி என்னை கண்ணியப்படுத்தி நீ இப்படியெல்லாம் எனக்கு செஞ்சாயா அல்லாஹ். அல்லாஹ் தந்த பாக்கியங்களை அல்லாட்ட சொல்லி ஆனந்த கண்ணீரை வடிங்க. யா அல்லாஹ், நான் இப்படியெல்லாம் நான் எங்கே உள்ளவன்? யா அல்லாஹ், நான் எந்த வகுப்பில் படித்தவங்கெல்லாம் எங்கெங்கேயோ ஸ்கூலில் இருந்த எங்கெங்கேயோ இருக்கிறாங்க, நீ எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை தந்தா என்று அல்லாஹ் இடத்துல முனாஜா செய்ய. ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கு இன்ஷா அல்லாஹ். நீங்கள் செய்வீங்களா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு முன்னால் செஞ்சு கொண்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு தனிமையில் ஒரு 10 நிமிஷம் அல்லாவோட கதைச்சு பாரு. முனாஜாத். இந்த நாட்டுடைய ஜனாதிபதியோட யாரும் பேச இயலாது, தொடர்பாக இயலாது, அவரை சந்திக்க இயலாது. ஒரு மனுஷன் சாப்பிட்டா மலம், குடிச்சா சிறுநீர், செத்தா பிணம், அவருக்கு கொஞ்சம் அது வந்துட்டா அவரை சந்திக்க இயலாது, பார்க்க இயலாது, பேச இயலாது, நெருங்க இயலாது, அவரோட தொடர்பு கொள்ள இயலாது. ஒரு மனுஷன் அப்படின்டா அரசனுக்கெல்லாம் பெரிய அரசன், மலிக்குல் முலூக், ஜப்பார், வஹாப், ஹன்னான், மன்னான், ரஸாக், தவ்வாப். அவனுடைய சிஃபாத்துகள் என்ன? உலகத்தை அகிலத்தை படைச்சு ஆளுகின்ற ரப்பு. அவன் நினைச்சதை செய்யக்கூடியவன். சூரியனை, சந்திரனை, கோள்களை, நட்சத்திரங்களை படைச்சு ஆளுகின்ற ரப்பு சமாவாத்தி வல்லார், துல் ஜலாலி வல் இக்ராம், ரப்புல் மஷாரிக் வல் மகாரிப், யஃஅலு மா யஷா லா யுஸல் அம்மா யஃஅல். சுப்ஹானல்லாஹ். யஃஅலு மா யஷா யக்லுகு மா யஷா வ யக்தாரு மா யஷா வ யுஅதி மன் யஷா வ யம்னஉ மன் யஷா யன்ஃபஉ மன் யஷா வ யுதிர்ரு மன் யஷா வ ஹுவ ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த் பிஜலாலத்தி கத்ரிஹி வ அதுமத்திஹி வ ஷஅனிஹி. யாரும் அவனோட கதைக்கலாம்.
யாரும் அவனோட தொடர்பாகலும், யாரும் அவனோட நெருங்கலும். அலைஸ ஹாதா மின் காயத்தி ஷஃபகத்திஹி பில் இபாத், அலைஸ ஹாதா மின் காயத்தி ரஹ்மத்திஹி பினா. அவனுடைய இல்லாத அன்பு, நாங்கள் அவனை நெருங்க, அவனோட கதைக்க, அவனோட தொடர்பாக. லம் யுகையித் பி கைதின் வலம் யஷ்தரித் பி ஷர்த்தின், எந்த கட்டுப்பாடையும் எந்த ஹிஜாபையும் எந்த ஒரு இதையும் அல்லாஹ் வைக்கல. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் ராவிக்கு 1 மணிக்கு எழும்புறீங்க, முழிப்பு வருகிறது, அல்லாஹ்வோட கதைக்கலுமா இல்லாதா? புகாரில் மின் மஹாசினி ஹாதிஹி ஷரியா லா யகுலு ஹாலும் மின் அஹ்வாலில் இபாத் மின் ஃபضலின் வ இர்ஷாதின் வ தௌஜீஹின் ரப்பானியின் வ நபவியின். எந்த ஒரு நிலையும் அல்லாஹ்வுடைய ஒரு வழிகாட்டல், ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு வழிகாட்டல், ஒரு இர்ஷாத், தௌஜீஹ், நசிஹா இல்லாமல் இல்லை. பாபு ஃபضலி மன் தஆர்ர பில்லைல், இரவில் திடீரென்று விழிப்பதனுடைய சிறப்பு. இது ஒரு சாதாரண விஷயம். உலகத்தில் எந்த மார்க்கத்திலையும் எங்கேயும் இப்படியெல்லாம் வழிகாட்டி இல்லை. தூக்கத்தில் விழிப்பு வருது, 1 மணிக்கு 2 மணிக்கு ஃபேன் ஆஃப் ஆகுது, கரண்ட் இல்லை, அல்லது ஒன்றுக்கு போகிறதுக்கு விழிப்பு வருகுது, அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. புகாரில் கிதாபு தஹஜ்ஜுதில் பாருங்க, யார் திடீரென்று இரவுல விழிச்சு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து, அந்த ரிவாயத்தில் இல்லை, வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த பாடமுள்ள 3ஆம் கலிமா 4ஆம் கலிமான்னு சொல்கிற இந்த திக்கரை ஓதிவிட்டு இதா தஆ உஸ்துஜீப, அவர் படுக்கையில் அப்படியே இருந்து கொண்டு முழிப்பு வந்த நேரத்தில் ரூமில் தனியாக தூங்குறாரு, பக்கத்தில் மனைவி தூங்குறா, பக்கத்தில் பிள்ளை தூங்குறாங்க, பக்கத்தில் யாரோ தூங்குறாங்க. ஆனால் இவர் அந்த நேரத்தில் தண்ட ரப்போட கதைக்க நினச்சாருண்டா எல்மா இல்லாதா? இந்த திக்கரை ஓதிட்டு அவர் துவா செஞ்சாருண்டா உஸ்துஜீப், அந்த துவா கபூல். வ இன் காம வ ஸல்ல குபில ஸலாத்துஹு, அந்த நேரத்தில் எழுப்பி ஒரு 2 ரக்காத் தொழுது அவருடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்படும். அபூதாவுதுடைய ரிவாயத்தில் மன் பாத்த தாஹிரன் அலா திக்ரின் என்ற கைது வந்திருக்குது. வுதுவோட தூங்குறாரு, திக்ரோட தூங்குறாரு, இப்போ இரவில் முழிப்பு வருகிறது. இப்போ அவர் துவா செஞ்சா மின் ஹைரி துன்யா வல் ஆஹ்ரா, துனியா ஆஹ்ராவுடைய ஹைறுகளிலிருந்து எதை கேட்டாலும் இல்லா ஆதாஹு, அல்லாஹ் அவருக்கு அதை கொடுப்பான். 14 இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஃபோனில் யார் யாரோடையோ எவ்வளோ நேரம் பேசுகிறோம், அவரோட 10 நிமிஷம் 20 நிமிஷம், இவரோட 5 நிமிஷம் 3 நிமிஷம், மஹ்லூக்குகளோட பார்க்கலுமா இல்லையா? ஃபோனில் செக் பண்ணலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேரோட எவ்வளோ நிமிஷம் பேசியிருக்கிறோம். ஆனால் என்னை படைச்ச ரப்போட எவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன். இந்த முனாஜாத் இருக்குதே, இது கல்பில் நுரானியத்தை உண்டாக்கும். அசல் முனாஜாத்து தொழுகையில் ஹுஷுவை, குதுவை, தவஜுக, ரப்பானி சிந்தனையை உண்டாக்குறதுக்கு யுஃபீதுக்கும் ஃபாயிதத்தன் கபீரா, பெரிய அளவில் பயனளிக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த முனாஜாத் நான் என்ன சொல்ல வந்தேன்டா, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ரப்பானியான வசீலால ஈடுபடுத்தியிருக்கிறான். இந்த ரப்பானியான வசீலால எங்களோட உடம்பு இரவு பகலா ஈடுபட்டு தியாகம் செய்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், இமாம செய்கிறோம், தர்சில் இருக்கிறோம், மக்தப் நடத்துகிறோம், தஹ்ஃபீல் செய்கிறோம், முத்தாலா செய்கிறோம், குத்துபா செய்கிறோம், என்னென்னமோ சேவைகள் செய்கிறோம், பெண்கள் நிகழ்ச்சி, பெண்கள் மதரசா, இதெல்லாம் செஞ்சியும் எங்களோட கல்பு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாவிட்டா நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க மாட்டோம். கல்பு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறதுக்கு குர்ஆனுடைய இஸ்திலாஹ்ல சொல்றதா இனாபா. என்னது? இனாபா. வயஹ்தி இலைஹி மன் அனாப ஃபி சூரத்தி ராத் வ ஃபி சூரத்தி ஷூரா வயஹ்தி இலைஹி மை யுனீபு. யார் இனாபத்துடையவங்களா இருப்பாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ் வழியை காட்டுவான். யுஹய்யி லஹுல் அஸ்பாப் வ யஃப்தஹு லஹுல் அப்வாப் லில் உசூலி இலைஹி வல் குர்பி மின்ஹு சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்வை நெருங்க அல்லாஹ் ஆச்சரியமாக தர்பியா செய்வான்.
அல்லாஹுடைய இந்த தொடர்பு சீராகிட்டா, நீங்கள் இமாமத்தில் இருக்கிறீங்களே, நீங்கள் உஸ்தாதாக இருக்கிறீங்களே, நீங்கள் ஊரில் ஆலிமா இருக்கிறீங்களே, சுபஹான் அல்லாஹ், அரசர்களாக வாழுவீங்க. லா தஹ்தாஜூன வலா தஃப்தகிரூன இலா அஹதின் அன்துமுல் அக்னியா வ அன்துமுல் அத்கியா வ அன்துமுல் அக்வியா. ஆக குவத்தும் அதுமத்தும் ஷரஃபும் உடையவர்களாக இருப்பீங்க. அஹ்லு துன்யா தஹ்த அக்தாமிக்கும். அல்லாஹ் தாலாவுடைய உறவும் தொடர்பும் அறுபட்டு இருக்கிறதுனால அவங்க எங்கட வாசலில் இருக்க வேண்டியது இன்றைக்கு நாங்கள் அவங்களுடைய வாசல்களில் சுற்றி திரிகிற மாதிரி நிலைமை உண்டாகுது. எங்கேயும் வீடு வீடாக போய்த்து குரான் ஓதுற வேலையை செய்யாதீங்க, குரானை தஹ்கீர் பண்ணாதீங்க. அல் இல்மு லா யஅதி அல் இல்மு யுக்தா இலைஹி. ஹாரூன் ரஷீதுக்கு இமாம் மாலிக் சொன்ன செய்தி, நீங்கள் எங்களோட வீட்டுக்கு வந்து மன்னர்கள் என்ற பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கணும். அல் இல்மு லா யஅதி இலா அஹத் பல் அல் இல்மு யுக்தா இலைஹி. இன்னொரு ரிவாயத்தின்படி ஹாரூன் ரஷீது தனக்கு இல்ம ஹதீஸை படித்து தர அவங்கள அழைச்ச நேரம் இமாம் மாலிக் சொன்ன பதில். இமாம் அபூதாவுத் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் மன்னர் வந்து மகரிபுடைய நேரம் வந்து எது குபாபஹு வஃபில் பாபி அமீர் ஹாஜிப் தஹையர. அமீர்கிட்ட இமாம் அபூதாவுத் இடத்துல போய் சொன்னாங்க, அமீர் வந்திருக்கிறார். கேட்டாங்க, மா ஜாஅ பிக் ஃபி ஹாதல் வக்த், இந்த நேரத்தில் என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? லி சலாசி ஹிசால், 3 விஷயங்கள். ஹாத்தி, சொல்லுங்க என்ன விஷயம்? அவர் சொல்றாரு, நீங்க இந்த கிராமத்திலிருந்து பசராவுக்கு வரணும். ஏண்டா ஹத்தா தஅமுரல் பிக தஅமுர பிகல் பசரா, உங்களை கொண்டு பசரா செழிப்பாகணும். உங்களை நாடி வாரவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இங்கே வாரவங்க லேசாக அவங்கள வந்து அங்கே நகரத்தில் வந்து உங்களை சந்திக்கிற நிலைமை உண்டாகும். நான் ஹாத்திய சானியா. 2வது என்னன்னு கேட்டான், நீங்கள் என் பிள்ளைகளுக்கு இந்த உங்களோட சுன்னனை ஓதி கொடுக்கணும், மஹாதீஸுகள். நாம் ஹாத்திய சாலிசா, என் பிள்ளைகள் வந்து அரச குடும்பத்து பிள்ளைகள், அவங்க எல்லாரோடையும் உட்கார இயலாது, அவங்களுக்கு நீங்கள் ஹாஸ் மஜ்லிஸ் கொண்டு வைக்கணும், வீட்டில் நீங்கள் அவங்களுக்கு ஓதி கொடுக்கணும். அம்மா ஹாதா ஃபலா சபீல இலை. சுப்ஹானல்லாஹ். அம்மா ஹாதா ஃபலா சபீல இலைஹி அன்னாசு குல்லுஹும் சவா ஃபில் இல்ம் ஷரீஃபுஹும் ரதியுஹும், எல்லாரும் சவா. அவங்களுக்கு தேவைண்டா இல்முடைய மஜ்லிஸில் அவங்கள வந்து உட்காரட்டும். இமாம் சயீத் அல் ஹலபி. யாரு? இமாம் சயீத் அல் ஹலபி ஹலபில் இருந்தாங்க. அவனோட காலில் வருத்தம், மஜ்லிஸில் காலை நீட்டி உட்காந்து ஹலக்காவில் பாடம் படித்து கொடுப்பான். ஷாமில் இருந்த ஒரு அமீர் கான ஜப்பார மினல் ஜபாபிரா. அவர் வந்தால் எல்லாரும் எழும்பணும், எழும்பி மரியாதை செய்யும், இல்லாட்டி அவர் கோவம் வரும். கான யஅமுர் பில் கியாம் வ யக்தப் பில் முகாலஃபா. அவர் வாராரு, இவங்க மாணவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஷேக் காலை நீட்டி பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். அப்படியே போனாங்க. வலம் யல்தஃபித் இலைஹி வலா ஹுவ வலா அஹது மின் ஹல்கதிஹி. அவர் அப்படி அங்கே போய் நின்று அவர்கிட்ட செக்ரட்டரிகிட்ட சொல்கிறாரு, இது யார் காலை நீட்டி கொண்டு இருக்கிறான், நான் வந்து எலும்பாமல் இருக்கிறேன். அவர் சொன்னார், ஒருவேளை உங்களை கண்டிருக்க மாட்டார், கண்டிருக்க மாட்டாங்க, வா திரும்பி போம் பார்ப்போம். இப்போ அவர் திரும்பி வாராரு, எலும்புறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. திரும்பி அப்படி சுற்றி போகிறாரு, யாரும் பார்க்கல, யாரும் எழும்பல. அவரோட முகமெல்லாம் மாறுது, கோவத்தில், கதபில். யார் இது சொன்னாங்க? அவர் ஊரில் பெரிய ஆள், பெரிய ஆலிம். ஏன் எழும்பல?
அவருக்கு எக்காப், கடினமான எக்காபு கொடுக்கணும். அவர் சொன்னார், இல்லை, பொதுமக்களை நாங்கள் பகைச்சு கொள்வோம், எல்லாரும் அவரை மதிக்கிற ஒரு ஆள். இப்போ என்ன செய்கிறது? மஸ்ஸபீல் மாஹுவ சபீல், என்ன செய்கிறது? அவர் சொன்னார், சுர்ரா மின தஹப் நுர்சிலே, ஒரு தங்க பொற்காசுகளுடைய பைய அனுப்பினா அவர் அடங்கிடுவார். அல் இன்சான் அப்துல் எஹ்சான். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சில துனியாதாரிகள் பணத்தை தந்து உங்களை அடிமையாக்க பார்ப்பாங்க, உங்களை சேப்பில் போட பார்ப்பாங்க. நீங்கள் அவங்கள தூக்கி காலுக்கு கீழே போடணும். அந்த குவத்து உங்கள்கிட்ட வரணும்டா உங்களோட ரப்பானி நிஸ்பத் கவியாகும். உங்களோட நாங்கள் ரப்பானியும். இது ஃபித்ரத்து அஹ்லி துன்யா. அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு உங்களோட விஷயங்களை அவங்களோட இதாக செஞ்சுட்டு அப்படி நினைக்கிறவங்களா இருந்தால், அப்படியான ஹதாயாக்கள் யும்கின் அன் துரத். هذه الهدايا التي تحتها أغراض الفاسدة وراءها أغراض الفاسدة لا بد أن ترد على وجه صاحبه، على وجه صاحبها. صحيح أم لا؟ சுர்ராவை கொண்டாந்து நீட்டுறாங்க. யாரு? கவர்னர் தந்தார். فأخبره أن من مد رجليه لم يمد يديه. இந்த காலை நீட்டிக்கிட்டு இருக்கிறவன் கையை நீட்ட மாட்டான்னு போய் சொல்லு, போய் கொடு அவன்கிட்ட. எப்படி பதில்? هؤلاء آباؤنا وأجدادنا نحن من ورثتهم وأولادهم. أين نحن من آبائنا؟ أين نحن من أسلافنا؟ وهم في واد ونحن في واد. சுல்தானுல் உலமா இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் ரஹிமஹுல்லாஹ், காதி கதீப் திமஷ்கில், அவங்களோட பேச்சு நெருப்பு மாதிரி இருக்கும். அவங்களோட குத்தபாக்கள் இருக்குது, படித்து பாருங்க, நெருப்பு மாதிரி இருக்கும். யாரையும் பயப்பட மாட்டாங்க. கவர்னருக்கு எதிராக பேசிட்டாங்க, கடுமையாக கோவப்பட்டார். வந்து சொன்னாங்க, கவர்னர் கோவப்பட்டு வெறியில் இருக்கிறார், கோபத்தில் இருந்தார். உங்களோட பேச்சினால நாங்கள் ஒரு மாதிரி பேசி சமாளித்து ஒரு சின்ன ஒரு விஷயம் செய்ய சொல்கிறாரு, மன்னிக்கிறேன். சிரிச்சாங்க. என்ன சொன்னார்? என்ன செய்யணும்? நீங்கள் அவர கையை முத்தம் கொடுத்துட்டா அவர் மன்னிச்சுடுவார். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க, யா மிஸ்கீன் அக்பிரில் அமீர லா அர்தா ஐ யுகப்பில யதி ஃபضலன் அன் உகப்பில யதஹு. நான் அவர கையை முத்தம் கொடுக்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் என் கையை முத்தம் கொடுக்க கூட நான் அவனுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். போய் சொல்லு. சுப்ஹானல்லாஹ். மன் ஹவுலாய்? மன் லைசு அம்பியா வலைசு மினல் மலாயிகா வஹும் வரஸத்துல் அம்பியா உலமாஉ ஹாதிஹில் உம்மா வநஹ்னு மின் அவுலாதிஹிம் வவரஸத்திஹிம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானா. அதுக்காக எல்லாரோடையும் முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு இருக்கணும், எல்லாரோடையும் மரியாதை இல்லாமல் பேசணும்னு நான் சொல்ல வரல. உமிர்னா அந்நுன்சில நாச மனாசில, மக்களுக்கு அவங்களுடைய இடத்தை கொடுக்கணும். ஆனால் அதுக்காக இல்மை கேவலப்படுத்தாதீங்க. இல்மினுடைய ஷஅன், உங்கள்கிட்ட இருக்கிற செல்வம் இருக்குது, இது ஹைரும் மிம்மா யஜ்மஊன் மின் ஹுதாமி துன்யா. எங்களோட நிஸ்பத் அல்லாஹ்வோட சரியாகிட்டா. இந்த சலஃபுகளுக்கு இந்த குவத்தும் தாக்கத்தும் வந்தது பணத்தால் அல்ல. இன்றைக்கு எங்களோட உலமாக்களுடைய மூளையில் ஒரு வகையான குப்பை நிறைஞ்சிருக்குதான்னு யோசிக்க வேண்டியிருக்குது.
நாங்களும் இப்படி இருந்தால் எங்களை மதிக்க மாட்டாங்க, நாங்களும் கொஞ்சம் செல்வத்தோட பணத்தோட இருந்தால் மதிப்பாங்கன்னு நினைச்சிங்கண்டா அல்லாஹ் இந்த பணத்தையே கேவலத்துக்குரியதாக ஆக்கிடுவான். அயபுதகூன இந்தஹுமுல் இஸ்ஸா, அயபுதகூன இந்தஹுமுல் இஸ்ஸா ஃபைன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ்வை விட்டுட்டு கைருல்லா இடத்துல இஸ்ஸத்தை தேடினா எதில் இஸ்ஸத் இருக்கு நினைக்கிறோமோ அங்கேயே அல்லாஹ் தில்லத்தை உண்டாக்கிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதையே கேவலத்துக்குரிய சபபாக ஆக்கிடுவான். அதனால இந்த பணத்தால அவங்கள்ட்ட இருக்கிறத நீங்க எடுத்துக்கொள்றதுனால அவங்கள்ட்ட மதிப்பு வராது. இது முட்டாள்தனமான சிந்தனை. அது அவங்கள்ட்ட இருக்குது, அவங்கள்ட்ட இல்லாத ஒன்றை உங்கள்கிட்ட உண்டாக்குங்க, அவங்கள்ட்ட இல்லாத ஒன்றை உங்கள்கிட்ட உண்டாக்குங்க. அல் குர்பு மின் அல்லாஹ், அல் அலாகா மா அல்லாஹ், நிஸ்பா ரப்பானியா, இதை உண்டாக்குங்க. படைச்சரம்போட இணைகிறது. இது அஸ்பாபுகளை தாண்டி முசப்பிபோட இணைகிறது. அஸ்பாபுகளை வசப்படுத்துகிற அற்புதமான மந்திரமும் தந்திரமும். இந்த மலக்குகளா, மனிதர்களா, ஜின்களா, மரங்கள், செடிகள், கொடிகள், இந்த கடலா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. லாஷை லாஷை. இதெல்லாம் வசப்படுத்துகிற அற்புதமான மந்திரமும் தந்திரமும் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த அஸ்பாபுகளுடைய முசப்பிபோட இணைஞ்சிட்டா இந்த அஸ்பாபுகள் எல்லாம் அற்பமாகிரும். உக்பத் இப்னு நாஃபி ரஹிமஹுல்லாஹ் ராஜிஹான கவுல் வஹுவ மின் கிபாரி தாபிஈன் வலைஸ லஹு சுஹ்பா மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆப்பிரிக்காவுடைய காட்டில் சஹாபாக்கள் அமீருல் ஜெய்ஷ் தங்குற ஒரு இடத்தை முடிவு செய்கிறாங்க. அந்த ஏரியாவில் உள்ள பர்பரியாக்கள் வந்து சொல்கிறாங்க, இங்கே தங்காதீங்க, இது ஆபத்தான மிருகங்கள், விஷஜந்துக்கள் உள்ள இடம், தங்குறதுக்கு பொருத்தமான இடம் அல்ல. ஆனால் அவங்க சஹாபாக்களோட நீண்ட 3 நாள் மஷூராவுக்கு பிறகுதான் முழு ஆப்பிரிக்காவுக்கும் ஒரு சென்டரை எடுத்து அந்த இடத்த ஜெய்ஷுக்கு ஹீமா அடிக்கிற முடிவு செஞ்சாங்க, முகையமாக்கினாங்க. இப்போ திடீர்னு இவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க சொன்னாங்க, இந்த மிருகங்களுக்காக எங்களோட முடிவை நாங்கள் மாற்ற மாட்டோம். அந்த மிருகங்களுக்கு வேண்டுமானால் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்ற சொல்லுங்க. சிரிச்சாங்க பர்பரியாக்கள். என்ன பேசுறாங்க? இல்ம் இல்லாதவனுடைய பார்வையில் இதெல்லாம் முட்டாள்தனமாக விளங்கும். கல்லுக்கு மேலே ஏறினாங்க. ஐயத்துஹல் ஹஷராத்து வஸ்ஸிபா. ஏலான் யாருக்கு? யுகாத்திபுல் ஹல் யுகாத்திபுல் இன்ஸ அவில் ஜின்ன அவில் மலாயிகா லா. ஐயத்துஹல் ஹஷராத்து வஸ்ஸிபா நஹ்னு அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்னா நாஸிலூன். நாங்கள் இங்கே தங்க போகிறோம். இர்ஹலு அன்னா. 3 நாள் அவகாசம் கொடுத்தாங்க. ஃபமன் வஜத்னாஹு பஅது லகத்தல்னா. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் இப்படி ஒரு மிசால் இருக்க முடியுமா? நீங்க நாங்க இப்படி ஆக வேண்டியவங்க, வாழ வேண்டியவங்க. எங்கள்கிட்ட இருக்கிற இந்த கூவத்தும் ரப்பானியான வகையுடைய நூறானியத்தான இது இருக்குது, இந்த உலகத்தையே அசைச்சு போடுகின்ற, வசப்படுத்துகின்ற அற்புதமான தாக்கா ரப்பானியா, கூவா ருஹானியா. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அந்த யக்கீனை நசீபாக்கும். அதனால் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, உஹிப்புக்கும் ஃபில்லாஹ் அன்தும் ஃபீ ஹதமாத்தின் ஜலீலா. நீங்கள் குரான் மசால் ஓதி கொடுக்குறீங்க, எனக்கு அதை செய்ய தெரியாது, செய்ய இயலாது. நீங்கள் இமாமை செய்கிறீங்க, என்னையை விட்டால் எனக்கு செய்ய தெரியாது. வலஸ்து அஹ்லன் லிதாலிக், அதுக்குரிய அகல் எனக்கிட்ட இல்லை. நீங்கள் ஹிஃபுல்ல உஸ்தாதாக இருக்கிறீங்க, எனக்கு அதை செய்ய இயலாது, எனக்கு தெரியாது. அதுக்குரிய இஸ்தியாதாத் எனக்கு இல்லை. எனக்கு இயலாத எத்தனையோ ஹிதுமத்துகளை நீங்கள் செய்கிறீங்க. உங்களோட ஹிதுமத்தில் நான் ஒரு பங்காளியாக ஆகணுன்று தான் நான் வந்தேன். வல்லாஹி ஹாதா ஹுவ கர்தி வ கஸ்தி வ காயத்தி ஐயக்கூன் அலி நசீபுன் மின் ஹதமாத்திக்கும். இந்த ஹிதுமத்துகளை நீங்கள் ரப்பானி நிஸ்பத்தோடு செய்யுங்க.
تجدون النور تجدون النور تشعرون النور بل والناس يشعرون النور في كلامكم وفي صحبتكم وفي زيارتكم وفي رؤيتكم الوجوهكم النيرة. ماذا قال تبارك وتعالى؟ ويجعل لكم نورا تمشون به. من يجعل؟ هو يجعل لكم نورا تمشون به. நீங்கள் அந்த நூறில் பேசுவீங்க, அந்த நூறில் நடப்பீங்க, அந்த நூறில் வாழுவீங்க, அந்த நூறில் சிந்திப்பீங்க, நீங்கள் அந்த நூறில் நடந்து கொள்வீங்க, அந்த நூறில் நீங்கள் முட்டாள்தனமான உறவுகளை வைக்க மாட்டீங்க. அந்த நூறு உங்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கும், கல்புடைய பார்வையை வெளிச்சமாக்கும். அதனால் அந்த நூறை ரப்பானி நிஸ்பத்தை அடைய எங்களோட தொழுகைகளை அழகாக்கணும். தொழுகைகளை அழகாக்கும். தொழுகன்றது நாங்கள் சும்மா எங்களுக்கு கணக்கில்லை. இது சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் உள்ளது எல்லாமே இன்பங்கள். இந்த இன்பங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டு போக முடியுமான ஒரு பேரின்பம் இருக்கும் என்றிருந்தால் அது ரப்பை சந்திக்கிற அந்த முனாஜாத்து தான். ரப்புக்கு முன்னால் போய் நின்று அவனோட கதைக்கிற உறவாடுகின்ற அந்த ஃபுர்சா தஹபியா ரப்பானியா நூரானியா ஃபுர்சா அதீமா. நாங்கள் தொழுகை அழகாக்கிறது உதுவிலிருந்தே ஆரம்பிக்கும். துரதிருஷ்டவசமாக நாங்கள் நிறைய பேர் இன்றைக்கு உழு எடுக்கிறது டாய்லெட் உள்ளுக்கு, பாத்ரூம் உள்ளுக்கு. எந்த இடத்துக்கு பாதுகாப்பு தேடிட்டு ஷைத்தானிடம் பாதுகாப்பு தேடி போகிறோமோ, இந்த உதுவுடைய நூறானியான இபாதத். உது உங்களோட உறுப்புக்களை பிரகாசிக்க செய்யும். தொழுகை உங்களோட கல்பை வெளிச்சமாக்கும். உது அழகாக செஞ்சால் கல்புடைய பார்வை உள்ள பசீரத்துள்ள ஒருவர், இவர் உதுவோடு இருக்கிறாரு, அவர் உது இல்லாமல் இருக்கிறாரு, முகத்தை பார்த்தா குர்ரம் முஹஜ்ஜலீன் என்பது மறுமையில் அதனுடைய ஆசார்கள் துன்யால லாஹிரா. உது ஒரு நூறானியத்தான் ஒரு இபாதத். அதனால் ஒன்று வெளியே நாங்கள் உது செய்யணும். ஏழுண்டா ஒரு கோப்பில் தண்ணி எடுத்து, லோட்டாவில் தண்ணி எடுத்து, இஸ்ராஃப் இல்லாமல் கிபிலாவை முன்னோக்கி மிஸ்வாக் செஞ்சு துவாவோட திக்ரோட நான் அல்லாவை சந்திக்க போகிறேன், அல்லாவை கதைக்க போகிறேன், அல்லாவோட உறவாட போகிறேன் என்ற உணர்வோட சுபஹான் அல்லாஹ் உது எடுத்து பள்ளிக்கு போகும்போது பார்வையை தாழ்த்தி கொண்டு மஸ்ஜிதுக்கு போகும்போது நான் அல்லாவை சந்திக்க போகிறேன், அங்கே இங்கே வாய் பார்த்துக்கிட்டு ரோட்டில் அங்கங்கே உள்ள குப்பைகளை எல்லாம் ஸ்கேன் பண்ணி கொண்டு அதை உள்ளத்தில் சுமந்து கொண்டு மஸ்ஜிதுக்கு போகும்போது மிச்சம் பயந்து கொண்டு போகணும். என் உடுப்பில் ஊற்றப்படுமா நஜீஸ் படுமான்னு ஒதுங்கி பக்குவமாக போகிற மாதிரி என் கல்புள்ளுக்கு ஏதாவது ஊற்ற போயிருமோ, கண்ணால் ஏதாவது நஜீஸ் உள்ளுக்கு வந்துருமோ, ரப்பை சந்திக்க போகிற இந்த சந்திப்பில் அந்த ஊத்த அந்த நஜீஸ் எனக்கும் ரப்புக்கும் இடையில் ஹிஜாப் ஆகிடக்கூடாது என்ற பயத்தோட கண்ணை பாதுகாத்து பக்குவமாக போய் பள்ளியில் போய் சுபஹானல்லாஹ் முதல் சுன்னத்து முன் சுன்னத்து இருக்குது. இது அந்த ஃபர்துக்கான முக்கத்திமா. ஃபர்துக்கு எங்களோட உள ரீதியாக மன ரீதியாக உள்ளத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு பயிற்சி. மாமின் சலாத்தின் மஃப்ரூதத்தின் இல்லா பைன எதைஹ ரகாத்தான். ஹதீஸுன் சஹீஹுன். இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, அக்வா மா யுஸ்தல்லு பிஹி லி சுன்னியத்தி ஜுமாஅத்தி கபலஹா. ஜும்மாவுக்கு முன்னால் சுன்னத்து இருக்குதுன்றதுக்கு கவியான தலீல்னு சொல்லி இந்த ஹதீஸை கொண்டு வர்றாங்க. இது ஹாக்கிமில் தபரானி போன்ற கிரந்தங்கள் உள்ள ரிவாயத்துன்னு நினைக்கிறேன். மாமின் சலாத்தின் மஃப்ரூதத்தின் இல்லா பைன எதைஹா ரக்காத்தான். எல்லா ஃபர்லான தொழுகைக்கு முன்னால் குறைஞ்சது 2 ரக்காத்தாவது சுன்னத்து இருக்குது. ஃபர்துக்கு பின்னால் சுன்னத்து இல்லாத ஃபர்துகள் இருக்குது. ஆனால் அதனுடைய முன் சுன்னத்துடைய ஹிக்மத் வல்லாஹு ஆலமின்கான சவாபம் மினல்லாஹ். அது நாங்கள் வீட்டிலிருந்து தர்சிலிருந்து வியாபாரத்திலிருந்து பஜார்லிருந்து வந்த வருத்தில் அப்படியே ஃபர்துல்லுக்கு நுழையாமல் ஒரு பயிற்சி எடுத்து எங்களோட உள ரீதியாக எங்களை ஆயத்தப்படுத்தி நான் அல்லாவோட எப்படி கதைக்கிறது, அல்லாவை எப்படி சந்திக்கிறது, எங்களோட அல்லாவோட உள்ள நெருக்கத்தை சீர்படுத்தி கொண்டு எங்களோட அந்த ஃபர்லை அழகுபடுத்துறதுக்கு உண்டான ஒரு முன் தயாரிப்பு தான் முன் சுன்னத்து. முன் சுன்னத் தொழுதுட்டு கொஞ்சம் உட்காந்து 1 நிமிஷம் முராக்கபா செய்யுங்க. நான் அல்லாட்ட கேட்க போகிறேன், நான் பாவி மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறேன், நான் ஒரு ஜாஹில் இல்ம தேடி வந்திருக்கிறேன், நான் ஒரு முதினிப் காஃபில் அல்லாட்ட தஸ்கியாவை ஹிதாயத்தை தர்பியத்தை கேட்டு வந்திருக்கிறேன். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாட்ட என்ன கேட்க இயலாது, அல்லாட்ட என்ன இல்லை. அவன் முஅத்தி,
அவன் ஹன்னான், மன்னான், முன்ஐம், முஹ்சின். அவன் கொடுக்க காத்திருக்கிறவன், அவன் கொடுப்பதில் இப்போ மகிழ்ச்சி அடைகிறவன். நாங்கள் தான் எடுக்க தெரியாத முட்டாள்களாக இருக்கிறோம். அந்த ரப்புட்ட வாங்க தெரியாது, எவனவன்ட்டையோ போய் கேட்க தெரியுது, யார் யார்ட்டையோ போய் கை கட்டி நிற்க தெரியுது, யார் யார்ட்டையோ போய் தலகுனிய தெரியுது. எங்களை படைச்ச ரப்புட்ட தருவதற்கு காத்திருக்கிறவன்ட்ட எடுக்க தெரியாது. தொழுகை அழகாக்குங்க, வாழ்க்கை அழகாகும். எனக்கு அந்த பாவத்தை விட்டுக்கொள்ளலாம் இருக்குது, இந்த பாவத்தை விட்டுக்கொள்ளலாம் இருக்குது, ஒன்றும் வேணாம். தொழுகை அழகாக்குங்க. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் வல்லாஹி சும்ம வல்லாஹி வல்லாஹி இன்ன ஸலாத்த லதன்ஹா. அது எங்களை பக்குவப்படுத்தும், பாவத்தோட வெறுப்பை உண்டாக்கு, அமல்களில் லzzத்தை உண்டாக்கு, ஹலாவத்தை உண்டாக்கு. ஒன்று தொழுகையில் எங்களோட தொடர்பு அழகாக்கணும், தொழுகை அழகாக்கும் நிச்சயமா இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது அத்திலாவா பித்ததப்புர், குரானோட தொடர்பாகணும். குரானை பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கறது, நாங்கள் திலாவை செய்கிறது, பாடமாக்குறது, முராஜா செய்கிறது, பாடம் கொடுக்கறது, மறந்துடாமல் இருக்க, நோம்பில் தப்பாமல் தராவிகளை தொழிக்க மீட்டுறது, இதெல்லாத்தையும் தாண்டி ரப்பை அடைகிற ஒரு ரப்பானியான ஒரு ரப்பு எங்களோட கதைக்கிற ரப்பானியான ஜவ்வாலாக பாருங்கள். குரானு கையுமாக அலைய வேண்டிய நாங்கள், உங்களுக்கு என்ற குரான் இருக்கணும், உங்களோட பேக்கில் குரான் இருக்கணும். போகும்போது குரானுடைய முஸ்ஹஃபை பார்த்து பார்த்து நீங்கள் ஓதணும், அடையாளம் வச்சு வச்சு ஓதணும். குரானை நேசிங்க, குரானை தத்தப்புர் செய்கிற பாக்கியம் உங்களுக்கு இருக்குது, அதுக்குரிய இஸ்தியாதாத் அல்லாஹ் தந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி சாதாரண மக்கள், அன்றைக்கு ஒரு டாக்டர் ஒன்று பேசுகிறாரு, அதில் கொஞ்சம் டைம் எடுக்கணும், எனக்கு ஒரு டைம் தரணும். அப்போ நான் நேரம் இருக்கல, நான் சொன்னேன் ஒரு வாரக்கிழமை, சரி நீங்கள் சொல்கிற டைமுக்கு வாரேன், இல்லை ஃபோனில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நான் நேரில் வரணும். அப்போ வந்தார், வந்து கொப்பி டைரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். அரை ஹவர் டைம் கொடுத்தேன் அவருக்கு. 5 மணியிலிருந்து 5:30, 4:45 பாட முடியும், 5 மணிக்கு வாங்க, 5:30 வரையும் ஒரு டைம். சரியாக 4:45 வந்து வெளியே காத்து கொண்டிருக்கிறார். 5 மணிக்கு வந்தார், டைரி எடுத்துகிட்டு குரானில் சில இடங்களில் சில ஆயத்தை எனக்கு விளங்குதில்லை அதில் என்று சொல்லி அன்ஃபாலில் 37வது வசனமும் ஃபாத்திரில் 72வது, உதாரணத்துக்கு சரியாக ஞாபகம் இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி நம்பரை சொல்லி சொல்கிறாரு. இந்த வசனம் வெளிப்படையில் ஒரு முரண்படுற மாதிரி விளங்குது அப்படின்னு கேட்குறாரு. இப்படி ஒரு 5 கேள்வி, இதில் அங்கே இப்படி வந்துச்சு, ஆனால் இங்கே இப்படி வருகுது. ஒரு டாக்டர் அவர் ஒரு நாளைக்கு 1 ஹவர் கொடுக்குறார் குரானோட தர்ஜுமா வச்சுக்கிட்டு. வல்லாஹி ராய்து ஃபி வஜ்ஹிஹி நூரன் ظننت بل تيقنت أن هذا هو نور القرآن، هو نور القرآن. القرآن نور، القرآن كتاب الله بركة، بركة. قرآن கேட்கறது பரக்கா, குரானை ஓதுறது பரக்கா, குரானை சிந்திக்கிறது பரக்கா, குரானை பிடிக்கிறது, மோடுறது, அதை நெஞ்சோடு அணைச்சி கொள்வது பரக்கா. குரானோட இணைகிறது என்பது ஃபில் ஹக்கீகா அல்லாவோட இணைகிறது. குரானை நேசிக்கிறது என்பது ஃபில் ஹக்கீகா அல்லாவை நேசிக்கிறது. நஸ்அலுல்லாஹ் அத்-தௌஃபீக் أن نعيش مع القرآن، ليلنا مع القرآن، نهارنا مع القرآن، خلوتنا مع القرآن. குரானை கொஞ்சம் ததப்புர் செய்ய ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது ஒன்று தொழுகை, ரெண்டாவது குரானோட நீங்கள் எல்லாம் நெருங்கிய உறவோடு இருக்கிறீங்க, நீங்கள் நல்ல தொடர்போடு இருக்கிறீங்க எனக்கு தெரியும். ஆனால் ததப்புரில் ஒன்று இருக்குது, அது ததப்புர் அல் இல்மி. குரானை பார்த்தா இதில் இந்த சட்டம் இருக்குது, சுபஹான், இந்த ஆயத்து முத்தஷாபிஹத், இதில் பலாகா இருக்குது, நஹுடைய காயிதா எல்லாம் இருக்குது. அதில் குல்லு ஷைஇன் ஃபில் குரான். من أراد علم الأولين فعليه بالقرآن، ومن أراد علم الآخرين فعليه بالقرآن، من أراد الدنيا فعليه بالقرآن، ومن أراد الآخرة فعليه بالقرآن، ومن أراد اللغة فعليه بالقرآن، ومن أراد النحو فعليه بالقرآن. لا أقصد هذا،
நான் இதை சொல்லலை. التدبر الإيماني تدبر العلمي محله عقل نتيجة معلومات. تدبر الإيماني محله القلب نتيجته القرب من الله ازدياد النور في القلب. ஏண்ட ரப்பு எனக்கு என்ன சொல்கிறான்? ஏண்ட ரப்பு யா அல்லாஹ் சொர்க்கம், யா அல்லாஹ் இவ்வளோ இன்பமானதாக இருக்கும், நான் அதுக்கு தகுதி இல்லை யா அல்லாஹ், நான் பாவியே யா அல்லாஹ், இதுக்கு தகுதியானவனா என்னை ஆக்கு யா அல்லாஹ், என்னை சுத்தப்படுத்து யா அல்லாஹ். குர்ஆனில் சொர்க்கத்தை பார்த்தா எனக்கு அது கிடைக்கணும் என்ற ஏக்கமும் அது அல்லாஹ் இடத்துல தலபு செய்கிற கல்புடைய ஒரு கைஃபியத்தும் வரும். நரகத்துடைய ஆயத்தை பார்த்தா யா அல்லாஹ் எனக்கு சின்ன ஒரு முள்ளு குத்தினா ஆணி குத்தினா எனக்கு தாங்க இயலாது, இவ்வளோ கொடூரமான நெருப்பு என்னால் தாங்க இயலாத யா அல்லாஹ், என்னை பாதுகாரு யா அல்லாஹ், நீ என்னையை விட்டுட்டா நான் இதில் விழுந்துருவேன் யா அல்லாஹ், எனக்கு என்னை பாதுகாத்துக்கொள்ள எனக்கு முடியாது, தெரியாமல் இருக்குது யா அல்லாஹ், நீ தான் அந்த யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் ஃபஅஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். இந்த ஈமானுடைய ததப்பர் குர்ஆன் நபிமார்களோட சம்பவத்தை பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அவனோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், எப்படி ஒரு நூறானியத்தான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. யா அல்லாஹ் உஹிப்புஹும் யா அல்லாஹ் உஹிப்புஹும் யா அல்லாஹ் வ உஹிப்பு அன் நகூன மஅஹும் யா அல்லாஹ் வ உஹிப்பு அன் நத்தபியஹும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு நசீபாக்கு. இப்படி ஒரு ஈமானுடைய ததப்புரை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு 10 நிமிஷமாவது கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க முபாரக்குன் லியத்தப்பர். இமாம் சுயூத்தி சொல்கிறாங்க அல்லாமு லித்தஅலீல் وإنما أنزلناه وإنما جعلناه مباركا للتدبر. குர்ஆன்ல 2 இடத்துல அஃபலா யததப்பரூன குர்ஆன் வருது இல்லையா, சூரத்து நிசாவுலையும் சூரா முஹம்மதுலையும். அந்த 2 இடத்துலையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சியாக் சபாக்கு பார்த்தீங்கன்னா மாக்கபுல் மாபாத கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதமு ததப்புர் ஃபில் குர்ஆன் மின் ஷஅனில் முனாஃபிகீன், முனாஃபிகளுடைய விஷயம் தான் அந்த ஆயத்தில் வருகுது. குர்ஆனை ததப்புர் அவங்க ஓதுவாங்க, திலாவத் செய்வாங்க. ததப்புர் இல்லாமல் குர்ஆனுடைய ததப்புரிலிருந்து மஹ்ரூமாக இருப்பது மின் சிஃபாத்தில் முனாஃபிகீன். நஸ்அலுல்லாஹ் அல் ஆஃபியா வ நஸ்அலுல்லாஹ் அத்-தௌஃபீக லிமா யுஹிப்பு வ யர்தா. சரியா இன்ஷா அல்லாஹ். ஒன்று தொழுகை அழகுபடுத்தணும், குர்ஆனுடைய ததப்புரில் நாங்கள் கவனம் செலுத்தணும். டெய்லி உங்களோட குர்ஆனை ஆரம்பிங்க, அடையாளம் வச்சு ததப்புருடைய பகுதி ஒரு நாளைக்கு ஒரு அரை பக்கம் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ததப்புர் வல்லாஹி லதஜிதூனல் லذة வதஷ்உரூனல் ஹலாவா அந்நூர். 3வது முனாஜாத், அல்லாஹ்வோட முனாஜாத். சரிதான் இன்ஷா அல்லாஹ். தொழுகையை நானும் நீங்களும் உங்களுடைய இந்த சந்திப்புடைய பரக்கத்தில் இன்ஷா அல்லாஹ் நானும் முயற்சி செய்வேன். என்ற தொழுகையை கொஞ்சம் திருத்திக் கொள்ள, தொழுகையை கொஞ்சம் அழகுபடுத்திக் கொள்ள இன்ஷா அல்லாஹ் நானும் முயற்சி செய்வேன். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் அல்லாஹ்வுடைய கலாமை ததப்புரோட ஈமானிய ஒரு உறவோட கலாமோட நெருங்க, அந்த உறவை வளர்த்துக்கொள்ள நானும் முயற்சி செய்வேன். நீங்களும் செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ்? 3வது அல்லாஹ்வோட ஒரு நாளும் கொஞ்சமாவது முனாஜா செய்ய நானும் முயற்சி செய்வேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு இஷாவுக்கு பிறகு தூங்க முந்தி நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள நேரத்தில் கொஞ்சம் கதவை மூடிட்டு ரூமில் முசல்லாவை விரித்து ஒரு சம்மணம் போட்டு உட்காந்து அல்லாஹ்வோட எதையும் கதைக்கலாம். நீங்கள் உங்களோட குச்ச பாஷையில் நீங்கள் கதைங்க அல்லாஹ்வோட. சுப்ஹானல்லாஹ். இப்போ நாங்கள் ஒருத்தருக்கு சந்திக்கிறோம், ஈமான் கூட்டுற மாதிரி தானே. இப்போ உஸ்தாதோட யாரோடையாவது நாங்கள் சந்தித்த ஒரு பயானில் இருந்தோம், கொஞ்சம் ஈமான் கூட்டுற மாதிரி இருக்குது. ஒரு மஹ்லூக்கை சந்திக்கிற சந்திப்பில் மஹ்லூக்கோட கதைக்கிற கதையில் எங்களோட ஈமான் கூடுதுண்டா மா பாலுக்கும் بمناجاة رب السماوات والأرض وهو المربي الحقيقي.
வஹுவல் முஸ்லிஹ் வஹுவல் முரப்பி வஹுவல் முஅல்லிம் வஹுவல் முஹ்சின். அவனுக்கு அஸ்பாபுகள் தேவையில்லை தர்பியாவுக்கு. அவன் நினைச்சா கல்பை பிரட்டி விட்டுருவான். யுகல்லிபுல் குலூப், கல்பை பிரட்டி விட்டுருவான். எப்படியோ இருந்த ரயீசுல் கொல்லக்கோஷ்டிக்கு தலைவராக இருந்தவரை சையது தாயிஃபாவாக ஃபுதைல் இப்னு இயால மாற்றி விட்ட ரப்பு, நெருப்பை தேடி போன மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நபுவத்தை கொடுத்த ரப்பு, அவனோட கதைச்சா அவன்கிட்ட சொல்லுங்க யா அல்லாஹ், உன்னோட பேச எனக்கு தெரியா, எனக்கு படிச்சு தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், நெருப்பை தேடி போன மூசாவுக்கு நபுவத்தை கொடுத்த ரப்பு, நான் துனியாவை கேட்டு வரல, நெருப்பை தேடி வரல, உன்னையை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு நுபுவத்து வேணாம், விலாயத்து வேணாம், உண்ட குர்ப், உண்ட நிஸ்பத், உண்ட மஹப்பத் எனக்கு வேணும். அல்லாஹ்வோட கதைச்சிங்கண்டா ஃபல்லாஹு யஃப்தஹுல் மஜால் யுல்ஹிமுக்கும் ஆதாபல் முனாஜாத் வஹுவ யுஅல்லிமுக்கும் கைஃபியத்தல் முனாஜாத் மாஹு சுப்ஹானஹு வ தஆலா. இந்த 3 விஷயத்தில் நாங்கள் எல்லாரும் முயற்சியோம். சரிதான் இன்ஷா அல்லாஹ். 4வது ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிது, ஆனால் நேரம் ஆகிருச்சு. ஷேக் ரயீஸுடைய ரியாசத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ உஹிப்புஹு ஃபில்லாஹ். நாலாவது விஷயம், ஏண்டவங்களோட எல்லாரையும் அஹ்லாக்கு நல்லாகணும், நல்ல அஹ்லாக்குள்ளவர்களாக. அல்லாஹ்வை நெருங்குற ஆச்சரியமான ஒரு வழி படைப்பினங்களுடைய உறவை அழகுபடுத்துறது. நான் அல்லாஹ்வை நோக்கி பயணிக்க போகிறேன், படைப்பினங்களோ எல்லாம் தள்ளி விட்டுட்டு, முட்டி விட்டுட்டு, மோதி கொண்டு, அவரோட ஏசிக்கொண்டு, கடினமாக நடந்து கொண்டு படைச்சவனை நெருங்க இயலாது. படைப்பினங்களுக்கு அன்பு காட்டி கொண்டு, படைப்பினங்களை அரவணைச்சு கொண்டு, எல்லாரோடையும் பணிவாக நடந்து, விட்டு கொடுத்து, மன்னிச்சு, எல்லோருக்கும் உபகாரம் செய்து, உதவி செய்து, எல்லாருக்கும் அன்பு காட்டி கொண்டு படைத்தவனை நோக்கி நெருங்கணும். படைத்தவனை நெருங்கிறதுக்கு 4வது உள்ள ஆச்சரியமான ஒரு வழி அத்தவாதும், ஹுஸ்னுல் குலுக். أنا زعيم ببيت في أعلى الجنة لمن حسن خلقه ما من شيء أثقل في ميزان المؤمن يوم القيامة من حسن خلقه. لا الحج ولا العمرة ولا الدرس ولا 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 حسن الخلق. سبحان الله. خياركم أحسنكم أخلاقا. அதனால் எங்கள்கிட்ட ஒரு வகையான ஒரு மன்னிச்சு கொள்ளுங்க, எங்களை அறியாமல் ஒரு வகையான அனானியத்துடைய மமத கர்வம் எங்கள்கிட்ட உள்ளுக்கு வளரும். நான் இப்போ இத்தனை வருஷம் ஓதி கொடுத்துட்டேன், இவ்வளோ அனுபவம் வந்துருச்சு, என்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, என்னை முற்படுத்துகிறாங்க, நான் 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 இப்போ ஹுத்துபாவுக்கு கூப்பிடுறாங்க, நான் 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 என்ற இந்த ஷைத்தானியத்திற்குதே எங்களை அறியாமல் எங்கள்கிட்ட உள்ளுக்கு வளரும். வளர்ந்து 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 ஒரு சிலையாக உள்ளுக்கு உருவாகிடும். அனானியத்தின்ற சிலை உள்ளுக்கு இருந்து கொண்டு என்னைய மதிக்கல்ல, என்னைய கணக்கெடுக்கல்ல, எனக்கு நிகழ்ச்சி தரல, என்னைய பொறுப்பாக்கல்ல, எல்லாமே இவருக்கு பிரச்சனை. இப்போ பெஞ்சாதியோட பிரச்சனை, என்னைய மதிக்கலை. மனைவிட்ட மதிப்பை எதிர்பார்க்கிறவன் முட்டாள். உம்மா என்னைய கணக்கெடுக்கலன்னு உமாவோட கோச்சு கொண்டிருக்கிற மௌலவியோட நான் போன கிழமை நான் அவருடைய சகோதரர் பாருங்கள், உம்மா மதிக்கலன்னு உமாவோட இந்த மௌலவி கோச்சு கொண்டிருக்கிறார். பாவம் அந்த தாய், ஒரு மூத்த மகன். நான் சொன்னேன், நீங்கள் வாப்பா இல்லை அவருக்கு, வாப்பா மூத்து, வாப்பாட இடத்துல இருந்து உம்மாவை ராணி மாதிரி வச்சு பார்க்க வேண்டிய நீங்கள். நான் அதுக்கீண்டு போனேன் கொழும்புக்கு. எனக்கு அவ்வளோ கவலை. எனக்கு கொஞ்சம் நெருக்கமான குடும்பம், மௌலவி, என்னோட ஓதின ஒரு உறவு கூட இருந்த ஒரு நிஸ்பத் இருந்துச்சு.
அதனால் நேரம் இல்லை. எப்போ போனேன்னா ராவு 10 மணிக்கு நான் போனேன் வீட்டுக்கு. தாயுடைய விஷயம்னு வந்தால் அதுக்காக நான் போனேன். 10 மணி போயிட்டு வீட்டுக்கு வந்து மதரசாவுக்கு வரும்போது 1 மணி. நான் அவ்வளோ பிரயாசப்பட்டு போனது என்னதுக்குண்டா தாயுடைய விஷயம். ஒரு ஆலிம் உம்மா வீட்டுக்கு வர விடுறாரு இல்லை, உம்மா இருக்கிற தாத்தா வீட்டுக்கு போகிறாரு இல்லை, உம்மா ஃபோன் பேசினா பேசுகிறாரு இல்லை. அந்த தாய் அழுகிறா, அந்த தாய் சொல்லிக்கிறா அவரை நான்கிட்ட, இவர்கிட்ட சொன்னாவது கொஞ்சம் கேட்பா என் மகன், இவர்கிட்ட சொல்லி பாருங்க. அதனால் நான் அந்த ஹிதுமத்துக்காக போனேன். ஆனால் நீங்கள் திரிக்குதே இந்த கர்வம். நாங்கள் நினைக்கிற பணக்காரனெல்லாம் பெருமை, ஒரு ஜாய் பெருமை, ஜீப்பில் வரான், பென்ஸில் போகிறான் பெருமை இல்லை. எத்தனையோ பணம் உள்ளவங்க, நல்ல பணிவு உள்ளவங்க இருக்கிறாங்க, நல்ல தன்மை உள்ளவங்க, ஆச்சரியமான பணிவு சிஃபத்து உள்ளவங்க இருக்கிறாங்க. இல்மால வார பெருமை இருக்குதே, அமலால் வார பெருமை இருக்குதே, அது ஆச்சரியம், அது பயங்கரமானது. அதனால் தவாது இது அல்லாஹ்வை அடைகிற ஆச்சரியமான ஒரு வழி. அதனால் நல்ல குணங்களை உண்டாக்கும். சேவமா இன்ஷா அல்லாஹ். நீங்கள் முதலாவது வீட்டுள்ளுக்கு யாரெல்லாம் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க கை வச்சுங்க, நல்லா வச்சுங்க, நல்லா வச்சுங்க. எல்லாம் அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் பறக்க செய்வாங்க, மஹப்பத்தை உண்டாக்குவாங்க. மற்றவங்களுக்கும் சீக்கிரமாக அல்லாஹ் ஜவாஜுடைய, அல்லாஹ் சாலிஹான ஜவாஜுகளுக்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் செய்தருவானா. உங்கள் எல்லோருக்கும் துர்ரியா தையிபா சாலிஹாவெல்லாம் நசீபாக்குவானா. குர்ஆனுடைய, வஹியுடைய, இல்முடைய, தாவாவுடைய, தக்வாவுடைய நசில்களை, துர்ரியத்துகள் எல்லாம் தந்தருவானா. யார் யார் உம்மா வாப்பா 2 பேரும் அல்லது 2 பேரில் ஒத்தர் ஹயாத்தோடு இருந்து கொஞ்சம் கைஸ்துங்க. 2 பேரும் இருக்கிறாங்க அல்லது 2 பேரில் ஒத்தர் இருக்கிறாங்க, நல்லா வஸ்துங்க வாப்பா, நல்லா வஸ்துங்க. சுபஹான் அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எல்லாரும் வஸ்தரிங்க. அல்லாஹ் பரக்க செய்வானா. உங்களோட ஆகப்பெரிய சொத்து உங்களோட அந்த வயசான உம்மா, உங்களோட வாப்பா. அவங்க நெத்திகளை மோந்து கொள்ளுங்க. வாப்பான்னு கையெடுத்து மோந்துங்க. உம்மோட கையை ஊண்டி விடுங்க. லீவ் போட்டு உம்மோட ஹிதுமத்துக்காக போங்க வீட்டுக்கு பார்க்க. உம்மாட்ட சொல்லுங்கம்மா, இன்றைக்கி எனக்கு ஒரு வேலையும் இல்லை, ஃபோனையும் ஆஃப் பண்ணிட்டேன், நான் இன்றைக்கு முழுக்க உங்களோட இருக்கணும்மா, உங்களோட பிளேட்டில் சாப்பிடணும், உங்களோட காலை ஊண்டிடணும், உங்களோட ரூமை நான் க்ளீன் பண்ணணும். நீங்கள் உஸ்தாது மாறுற ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிப்பீங்க, உஸ்தாது மாருக்கு தலைக்கு என்ன போட்டிப்பீங்க, ஹிதுமத்துகள் உடுப்பெல்லாம் கழுகி கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதை விட 1000 மடங்கு, கோடி மடங்கு பாக்கியமான ஒரு ஹிதுமத் உங்களோட வாப்பாட தலையை எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணி விடுங்க. உம்மாட்ட சொல்லுங்கள், கொஞ்சம் சாஞ்சு கொள்ளுங்கம்மா பெட்டில். ஏ வாப்பா கொஞ்சம் சாஞ்சு கொள்ளுங்கம்மா, காலை ஊண்டிவிடுங்க. இல்லை வாப்பா, வானம் வாப்பா, காலை இல்லைம்மா, எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கணும். உம்மோட காலை ஊண்டி விட்ட கைகளை தாங்க நான் மோந்து கொள்கிறேன். அது யஸ்தஹிக்கு அன் யுகப்பல் அன் துகப்பல். அது சாதாரண கை இல்லை. எங்கேயோ இருக்கிற ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தம் கொடுக்க நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அங்கே போய் 1 மணிக்கு எழும்பிக்கிட்டு தடமாறுறாங்க. 1 மணிக்கு ஆளை காணா. எங்கடா ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தம் கொடுக்க போனேன், அப்பையும் கிடைக்கல, ஹஜரத்து நினச்சி பார்க்க இயலாது, நெருங்கவும் இயலாதுன்றாங்க. ஆனால் அந்த கல்லுக்கு உணர்வோ அக்கலோ ஷுஊரோ இல்லை. அது கியாமத்துடைய நாளையில் அது புரிஞ்சு கொள்ளும், தக்பீல் செய்கிறவங்களை சொல்லும் என்றதெல்லாம் வருகுது. ஆனால் அதை விட பல மடங்கு ஒரு பொறுமதியான பாசம் கலந்த, இரத்தத்தோட பாசம் கலந்த ஒரு முத்தம் தான் உம்மாவுடைய முத்தம் வீட்டுள்ளுக்கு இருக்குது. வாப்பாவுடைய முத்தம், இதை நாங்கள் மதிக்காமல் இருக்கிறோம். வாப்பாவோட போங்க, பழையமான ஒரு கூட்டம் முடிஞ்சு நாளைக்கு நேராக வீட்டுக்கு போங்க. வாப்பாட்ட போய், வாப்பா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன், நான் உங்களை எப்பயாவது மனசை நோகடிச்சிருப்பேன், நீங்கள் பேசினதை விளங்காமல் மதிக்காமல் நான் நடந்திருப்பேன், லவ்க்காக என்னை மன்னிச்சு கொள்ளுங்க வாப்பா. உம்மா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன்னு சொல்லுங்கள். அந்த உம்மாவுக்கு தூக்கம் போகாது சந்தோஷத்தில். என் ஓதின மகன் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு என்னை மோந்துட்டு போகிறான்னு சொல்லலாம். நீங்கள் உம்மோட காலை பாருங்கள், செருப்பை பாருங்கள், பழைய செருப்பாக இருக்கும். ஒரு நல்ல செருப்பை நீங்கள் வாங்கி கொண்டு போய் உம்மா கேட்க வைக்காதீங்க, நீங்கள் தேடி பாருங்கள். உம்மாக்கு என்ன டவலை பாருங்கள், பழைய டவல். உம்மா நீங்கள் நான் போன முறை வந்த நேரம் பார்த்து நீங்கள் பெட்ஷீட், பழைய பெட்ஷீட் ஒன்று வச்சு கொண்டிருக்கீங்க, அதை தாங்க எனக்கு, இந்த பெட்ஷீட்டை நான் கொண்டு போகிறேன், இந்தாங்க உங்களுக்கு புதிய பெட்ஷீட். அந்த உம்மா எல்லார்ட்டையும் சொல்லுவாள், என் ஓதின மகன் ஹாஃபிஸ் மகன் அவன் தந்த பெட்ஷீட் இது, என்
அந்த மூத்த மகன் எனக்கு செருப்பு வாங்கிட்டுவான். தாத்தாட்ட தங்கச்சிட்ட எல்லாட்டையும் சொல்லி தெரியவா, எல்லாட்டையும் காட்டுவா. அந்த மகன் வாங்கி தந்த செருப்பு அவருக்கு செருப்புட சந்தோஷம் இல்லை, மகன் நீங்கள் கொடுத்த செருப்புடைய சந்தோஷம், பெரும் அவருக்கு. அது அந்த தாய் தகப்பனுக்கு எப்படி அவங்கள சந்தோஷப்படுத்துறன்னு இஜ்திஹாத் செய்யுங்க. அவங்களோட பாத்ரூமை பாருங்கள், பார்த்துட்டு பாஸை கூட்டிட்டு வாங்க. அம்மா கொஞ்சம் பாஸ் கூட்டு வந்திருக்கிறேன். என்ன விஷயமாப்பா? இல்லை பாத்ரூமில் வழுகுது, பிடி ஒன்று இல்லை, நான் அந்த பாஸை கூட்டு வந்து அப்படியே நீட்டுக்கு ஒரு பிடி பிடிக்க, நீங்கள் குனிஞ்சிட்டு எலும்புறத்துக்கு ஒரு பிடி, அப்படியே வாரத்துக்கு ஒரு பிடி வச்சிருக்குது, நீங்கள் கவனமாக நடக்கணும்மா. பாத்ரூமுக்கு வழுகுது, செருப்பு வழுகுது, இந்த பிடி போட்டிருக்குது, இந்த பிடியை பிடிச்சி கொண்டு என்ன செய்யுங்க, எலும்புங்க, உட்காருங்க, அமைதியாக போங்க, வாங்க. இஜ்திஹாது செய்யுங்க. இந்த இஜ்திஹாது ஆலா தரஜாவுடைய இஜ்திஹாதாக அல்லா இடத்துல இருக்கும். இன்கான காலிசன் லிவஜ்ஹில்லாஹ். உங்களோட மனைவி பிள்ளைகள் வீட்டுக்கு அன்பு காட்டுங்க. உங்களோட வெளியில் உள்ள கௌரவத்தை எல்லாம், வரட்டு கௌரவத்தை எல்லாம் வீட்டில் போய் எதிர்பார்க்காதீங்க. வீட்டுக்கு போகும்போது செருப்பை கலட்டுறதோட நான் அதிபர், நான் ஃபுலான், நான் ஹத்தீப், நான் என்ற எல்லா கௌரவத்தையும் செருப்போட கலட்டி செருப்பு ரக்குளுக்கு வச்சுட்டு அன்பான ஒரு கணவனாக வீட்டுள்ள போங்க. மனைவியை முத்தம் கொடுங்க. இச்சையுடைய முத்தம் என்பது வேற, அன்பினுடைய முத்தம் என்பது வேற. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் தந்தாங்க. ஒரு மனைவி எப்படி அதை சொல்லிடும்டா, அது இச்சையுடைய முத்தம் அல்ல. அந்த முத்தம் சொல்லலாம், காட்டலாம். பிள்ளைகளுக்கு முன்னால் முத்தம் கொடுங்க. வீட்டுக்கு போனதோட நெத்தியை மோந்து கொள்ளுங்க, சோமாயிருங்களா, பிள்ளைகளை மோந்து கொள்ளுங்க, முத்தம் கொடுங்க. பயணம் வரும்போது மனைவியை நெத்தியை மோந்துட்டு வாங்க, தலையை மோந்துட்டு வாங்க, பிள்ளைகளை மோந்து கொள்ளுங்க. அன்பினுடைய இந்த வெளிப்பாடுகளை உங்களோட பிள்ளைகள் அம்மாவோட வாப்பா எப்படி இறக்கம்ன்றதை கண்ணால் காண்றது இருக்கிறதே, அந்த பிள்ளைகளுடைய உளரீதியான வளர்ச்சிக்கு பெரிய ஒரு காரணமாக இருக்கும். நான் ஒரு நிக்கா பயானில் இதை கொஞ்சம் விரிவாக பேசினேன். நான் இப்போ அதில் இருந்தவர் சொன்னார், நான் ஒரு சைக்காலஜிஸ்டாக, நான் சைக்காலஜிஸ்ட், நான் உளவியல் துறையில் படிச்சிருக்கிறேன். உங்களுடைய இந்த பேச்சு சரியான உளவியல் கலந்த பேச்சாக இருந்துச்சு. நான் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு தான் படித்தோம். ஆனால் குரானுடைய பரக்கத்தில் நாங்கள் சரியாக குரானுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை விளங்கினா ஆச்சரியமான சயின்ஸையும் உலகத்துடைய கலைகள் எல்லாம் மிகைச்சு போகிற அறிவு அல்லாஹ் தருவான். நாங்கள் கிண்ணியாக்கி ஜமாத்தில் போனோம். ஹஸரத் மாஸ்டர்மாருக்கு ஒரு இடத்துல பேச சொன்னாங்க. அது கொஞ்சம் செய்தி பரவி, எல்லாம் அவங்க வேறு வேறு அமைப்பில் சிந்தனையோடு உள்ளவங்க, அது பரவி சென்ட்ரல் காலேஜ், அந்த காலேஜ், எல்லா இடத்துலையும் மாஸ்டர்மார் டீச்சர்மாருக்கு பேசுங்க. இப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ட்ரைனிங் காலேஜுக்குள்ள போனோம், ட்ரைனிங் காலேஜில் கிடைக்காத ஆழமான தத்துவங்களை நீங்கள் அறவரில் எங்களுக்கு தந்தீங்கன்னு நாங்கள் மாஸ்டர்மார் பேசி கொண்டு வந்தோம். ஆச்சரியம். நாங்கள் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படித்தவங்க இதையெல்லாம் சொல்கிறோம்ல, அது எங்கட கெட்டித்தனம் இல்லை, அது எங்கட கெட்டித்தனமா? அங்கே 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கோம். அது குர்ஆனுடைய பரக்கத், சீராவுடைய பரக்கத், சலஃபுகளுடைய பரக்கத், சலஃபுகளுடைய அஸ்லாஃபுகளுடைய ஹிகாயாத்துகளை படிங்க. அது சம்பவம் அல்ல, கதை அல்ல, சரித்திரம் அல்ல, அதில் ஆச்சரியமான தத்துவங்கள் இருக்குது. ஆன்மீகம் கலந்த ஒரு பயணம் அது. சலஃபுகளுடைய வாழ்க்கை இருக்குது. அதனால தான் சிராத்தல் கிதாபி வசுன்னான்னு கேட்காம சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யார் மீது நீ பேருபகாரம் செய்த அந்த ரூட்டாகிய ஹிதாயத்தை எனக்கு நசீவாக்குன்னு கேட்குறோம். ஏண்டா அது ஒத்தபி சபீல மன் அனாப இலையுடைய பாதை. அல்லாஹ் பரக்க செய்வான் இன்ஷா அல்லாஹ். 4 விஷயம் நாங்கள் பேசினோம். நானும் இதில் திருந்தணும், முன்னேறணும், முயற்சி செய்வேன் இன்ஷா அல்லாஹ். உங்களோட பரக்கத்தை கொண்டு நான் அல்லாட்டையும் கேட்பேன். குர்ஆனுடையவங்க நீங்கள் சுபஹான் அல்லாஹ், இவ்வளோ பரக்கத்தான உங்களுடைய இந்த சந்திப்புடைய பரக்கத்தில் அல்லாஹ் எனக்கும் என்ற தொழுகையை கொஞ்சம் திருத்தி கொள்ள அல்லாஹ் நசீபாக்கணும். அல்லாஹ்வுடைய கலாமோட கொஞ்சம் கூடின உறவை அலாக்கத்தை அல்லாஹ் எனக்கு உண்டாக்கணும். அல்லாஹ்வோட முனாஜா செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கணும். அஹ்லாக்க அல்லாஹ் தான் அழகாக்கணும்.
وزين حياتنا بالأخلاق وجمل حياتنا بحسن الخلق يا رب العالمين وزين وجمل وأكرم ونور இதெல்லாம் கேட்கலாம். அவ்வளோ அஹ்லாக் உயர்ந்தது. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? மன்னிச்சுக்கொள்ளுங்க. முதலாவது அல்லாஹ் பரக்க செய்யட்டும். நான் உங்களுக்கு துவா செய்கிறேன், நீங்கள் எனக்கு துவா செய்யுங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.